நாம யாருமே தமிழர்களாக தான் பிறக்கணும் அப்படின்னு யாரும் தவம் இருக்கல. யாராவது போய் வரம் வாங்கிட்டு இருந்தோமா? வரமும் வாங்கிட்டு வரல. நாம தமிழர்களாக தமிழ்நாட்டில் பிறந்தது ஒரு தற்செயலான நிகழ்வு தான். ஆனால் அதற்காகவே நம்ம காலம் முழுக்க கர்வப்படலாம். அப்படி ஒரு வாய்ப்பை நம்முடைய மொழி நமக்கு தந்திருக்கிறது. ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்றேன். எல்லா விஷயத்துக்குமே ஒரு தோற்றம் உண்டு. இப்ப நம்ம மனிதர்களாக நம்ம எல்லாருக்குமே ஒரு டேட்டா பர்த் இருக்கும். இப்ப இந்த பொருளுக்கு ஒரு டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் இருக்கு. இந்த மைக் எப்ப தயாரிச்சது, இந்த மேஜை எப்ப தயாரிச்சது, இந்த கேமரா எப்ப தயாரிச்சது, எல்லாத்துக்குமே ஒரு டேட் இருக்கு. இந்த உலகத்துல தோன்றின எல்லா பொருட்களுக்கும் உயிரினங்களுக்கும் ஒரு தோற்றம் இருக்கு. ஆனா இந்த தமிழ் மொழி என்றைக்கு தோன்றுச்சுன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஒரு வரைவிலக்கணம் சொல்லலாமா? இத்தனாம் தேதி, இத்தனாவது மாசம், இத்தனாவது வருஷம் தான் இந்த மொழி தோன்றியது. யாராலையும் சொல்ல முடியுமா? யாராலையுமே சொல்ல முடியாது. சரி, எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஏதாவது புத்தகங்கள்ல சொல்லியிருப்பாங்கல்ல அப்படின்னு பார்த்தா, புறப்பொருள் வெண்பா மாலை அப்படின்னு ஒரு பழைய நூல் சொல்லுது இந்த மொழி எப்ப தோன்றி இருக்கும், இந்த மொழி பேசுறவங்க எப்ப தோன்றி இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு சொல்றாங்க. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் கொடி அப்படிங்கிறாங்க. இந்த கல்லும் மண்ணும் தோன்றதுக்கு முன்னாடியே ஒரு உயிரினம் இருக்கிறாங்க, அவங்க தமிழ் பேசுகிறவர்களாக இருந்தார்கள் அப்படின்னு அவங்க சொல்லி முடிச்சுட்டாங்க. சரி, என்னடா இவங்க இப்படி குழம்புறாங்க அப்படின்னு எதையுமே நம்ம பாரதியார்ட்ட போய் கேட்டா எழுதி சொல்வார் அப்படின்னு மகாகவி பாரதியார்ட்ட போய் கேட்டோம். நீங்க ஏதாவது சொல்லுங்க பாரதி, இந்த மொழி எப்பதான் தோன்றுச்சு அப்படின்னு. உடனே அவர் சொன்னாரு, இந்த முக்காலம் கண்டுபிடிக்கிற அறிஞர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள மனசுல வச்சுக்கிட்டு சொன்னாரு, தொன்று நிகழ்ந்தது அனைத்தும் அறிந்திடும் சூழ்களை வாணர்களும் இவர் என்று பிறந்தவள் என்று அறிய முடியாத இயற்பினலாம் எங்கள் தாய். மூன்று காலமும் உணர்ந்து சொல்லக்கூடிய அறிஞர்கள் கூட எங்க தமிழ்தாய் எப்ப தோன்றியவள் என்பதை சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு தொன்மை நிறைந்தது எங்க தாய்மொழியாகிய தமிழ் மொழி என்று பாரதியார் சொல்றார். சொல்லிட்டாரு. பாரதிதாசன் கேட்கும். அவர் இன்னும் கொஞ்சம் கூட நமக்கு புரியுற மாதிரி சொல்லுவார், இந்த மொழி எப்ப தோன்றியது அப்படின்னு பாரதிதாசன் போய் கேட்டார். நீங்க எல்லாரும் சொல்லுங்க பாரதிதாசன், எப்பதான் இந்த மொழி தோன்றுச்சு அப்படின்னு. அவர் சொன்னார், இந்த மொழி எப்ப தோன்றுச்சுன்னு எனக்கும் சரியா தெரியல, ஆனா இந்த மொழி கூட எதெல்லாம் தோன்றுச்சுன்னு சொல்றேன், அதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சுக்கோங்க. சரி, இது கொஞ்சம் எளிமையா இருக்கு சொல்லுங்க அப்படின்னு அவர் சொன்னார். திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் முழுக்களோடும் மங்குள் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் என்று பாரதிதாசன் சொன்னார். அந்த சூரியன் எப்போது தோன்றியது, அந்த நிலா எப்போது தோன்றியது, நட்சத்திர கூட்டம் என்றைக்கு தோன்றியது, வானம் என்றைக்கு தோன்றியது, கடல் என்றைக்கு தோன்றியது, அன்றைக்கு எங்கள் தமிழ் தோன்றியது, அந்த தமிழோடு சேர்ந்து தமிழர்களாகிய நாங்கள் தோன்றினோம் என்று பாரதிதாசன் வருகிறார். எப்படி பார்த்தாலும் இந்த மொழி என்றைக்கு தோன்றியது என்பதற்கு ஒரு ஆதாரமே இல்லாத அளவிற்கு ஒரு பழமையும் தொன்மையும் மிக்க ஒரு மொழி இருக்குமாயின் அது நம்முடைய தாய்மொழியாகிய தமிழ்தான் என்பதில் தமிழர்களாகிய நாம் எல்லாருமே பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். இப்ப இந்த பட்டிமன்றம் இளைஞர்கள் சார்ந்த ஒரு தலைவர். ஏன் இளைஞர்களே நம்ம நம்பிக்கிட்டே இருக்கிறோம்? ஒரு தேசத்தின் எதிர்காலம் என்பது இளைஞர்களின் எதிர்காலம் தான். இளைஞர்களை வைத்துதான் ஒரு தேசத்தினுடைய அறிவும் திறமையும் ஆற்றலும் கல்வியும் தீர்மானிக்கப்படுகிறது. அப்படிங்கிறதுனால இளைஞர்கள் சரியாக இருந்தார்கள் என்றால் நம்ம நாடு நல்லா இருக்கும், நம்முடைய ஊர் நல்லா இருக்கும். அப்படிங்கிறதுனால இப்படி ஒரு தலைப்பை நமக்கு பெரியவர்கள் தந்திருக்கிறார்கள். ஏன்னா உலக வரலாறு அப்படிங்கிறதே வெற்றி பெற்ற இளைஞர்களுடைய வரலாறு தான். அதனாலதான் விவேகானந்தர் சொன்னார், ஆற்றலும் தியாக உணர்வும் கொண்ட 100 இளைஞர்களை என்னிடம் கொடுங்கள், இந்த நாட்டையே மாற்றி காட்டுகிறேன் அப்படின்னு சொன்னார். இப்ப 100 இளைஞர்கள் சேர்ந்தால் தேசத்தையே மாற்ற முடியும் என்றால், உலகத்திலேயே அதிகமான இளைஞர்கள் கொண்ட நாடு நம்முடைய இந்திய நாடு. நம்முடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய அதிக சக்தி இளைஞர்களுக்கு தான் இருக்கிறது, உங்களை மாதிரி இளம் பெண்களுக்கு இருக்கிறது என்பதால் இந்த தலைப்பை இளம் பெண்கள் எல்லாம் கைதட்டலாம். ஏன்னா இவங்க சும்மா டீனேஜ் பசங்க தானே, இவங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும் அப்படின்னு நம்ம சாதாரணமா கடந்து போயிட முடியாது. குற்றால ஈஸ்வரன் அவ்வளவு பெரிய கடலை நீந்தி கடந்த போது அவருக்கு வயது வெறும் 11 தான். அலெக்சாண்டர் யாராலையும் அடக்க முடியாத அவ்வளவு பெரிய குதிரையை அடக்கிய போது அவருக்கு வயது வெறும் 12 தான். நீதியல் நாதஸ்வரன் ஒரு பையன் இசையில மிகப்பெரிய விருது வாங்கிய போது அவருக்கு வயது வெறும் 13 தான். கிரிக்கெட்ல தனக்கு முன்னாடி இருந்த எல்லா சீனியரையும்
தாண்டி சாதனை படைத்த போது வைபவ் சூரியவம்சிக்கு வயது வெறும் 14 தான். மேண்டலின் ஸ்ரீனிவாசன் உலக புகழ் பெற்ற போது அவருக்கு வயது வெறும் 15 தான். மலாலா அமைதிக்கான நோபல் பரிசை பெற்ற போது அவருக்கு வயது வெறும் 17 தான். சச்சின் கிரிக்கெட்டுக்குள்ள வந்த போது அவருக்கு வயது வெறும் 16 தான். குகேஷ் உலக சாம்பியன் பட்டத்தை பெற்ற போது அவருக்கு வயது வெறும் 18 தான் என்று பார்த்தால் இந்த உலகத்தின் மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் வெட்டியவர்கள் இளைஞர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள், அல்லது இளம் பருவத்திலேயே அந்த துறைக்குள் நுழைந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். அதனால்தான் இவ்வளவு பெரிய உயரத்திற்கு அவர்களால் வர முடிந்திருக்கிறது என்றால் இளைஞர்களை நம்பிதான் இந்த தேசம் இருக்கிறது, இந்த நாடு இருக்கிறது, வீடு இருக்கிறது என்பதால் இளைஞர்களை நாம இங்கே மைய பொருளாக எடுத்துக்கொண்டோம். இந்த உலகமே இந்த குழந்தைகளை தான் நம்பி இருக்குது. இந்த சின்ன பருவத்துல அவங்க எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க, எவ்வளவு அப்பாவியா இருக்காங்க. அவங்க கிட்ட நீங்க ஏதாவது ஒண்ணு சொல்லி பார்க்கலேன், ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எங்க வீட்டுக்கு ஒரு சின்ன பொண்ணு வந்து அடிக்கடி விளையாடிட்டு இருந்தேன். அந்த பொண்ணுகிட்ட ஒரு நாள் ஒரு பாக்ஸ் மாதிரி ஒண்ணு கொண்டு வந்தாங்க. என்னமா இதுல இருக்கு அப்படின்னா, அவங்களுக்குள்ள சாக்லேட் இருக்கு அப்படின்னா. அப்படியா, எனக்கு அப்படின்னு. இதுக்குள்ள எத்தனை சாக்லேட் இருக்குன்னு சொல்லுங்க, நான் உங்களுக்கு தந்துடுறேன். எத்தனை சாக்லேட் இருக்குன்னு சொன்னா நீ என்ன தருவ அப்படின்னு. இதுக்குள்ள எத்தனை சாக்லேட் இருக்கு நீங்க கரெக்டா சொன்னா இதுக்குள்ள இருக்கிற 20 சாக்லேட்டே உங்களுக்கே தந்துடுறேன். ஒரு கள்ளம் கவனமற்ற ஒரு வெகுளித்தனமான ஒரு பருவத்தில் தான் இந்த குழந்தைகள் வளர்ந்து வருகிறார்கள். அப்புறம் வளர்ந்து பெரியவங்கள் ஆன உடனே நம்மளே அவங்க பயப்படுற மாதிரி அவங்களுடைய குணம் மாறுகிறது. ஏன் இந்த மாற்றம் ஏற்படுகிறது? சில குழந்தைகள் மிகப்பெரிய சிறந்த இடத்துக்கு வர்றாங்க. அப்ப அந்த மாற்றம் அவங்களுக்குள்ளே எப்படி நிகழ்கிறது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த பட்டிமன்றம். ஏன்னா அவங்களுடைய சிந்தனையே வித்தியாசமா இருக்கு. ஒண்ணும் இல்ல, ஒரு பெரியவங்க கிட்ட போய் வாழ்க்கைன்னா என்னங்க அப்படின்னு கேட்டு பாருங்களேன். வாழ்க்கை என்றால் அப்படின்னு ஆரம்பிச்சு 2 மணி நேரம் பேசுவாங்க. ஒரு நடுத்தர வயசுக்காரர்கிட்ட போய் வாழ்க்கைன்னா என்னென்ன அப்படின்னு கேட்டு பாருங்க. வாழ்க்கைன்னா அது 8 ஆரம்பிச்சு 8 மணி நேரம் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஆனா ஒரு காலேஜ் பொண்ணு என்கிட்ட சொல்லுச்சு, மேடம் இப்படிலாம் டென்ஷன் ஆகாதீங்க, வாழ்க்கைன்னா என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிள். பிரம்மா ஒரு போஸ்ட் போடுவார். எப்படி? பிரம்மா ஒரு போஸ்ட் போடுவார், விஷ்ணு அதை லைக் பண்ணுவார், சிவன் அதை டெலீட் பண்ணிடுவார். அமிர்தம் வாழ்க்கை. வாழ்க்கையிலே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அளவுக்கு கொண்டு வந்துருச்சு. எங்க பட்டிமன்றத்துல வாழ்க்கையை பத்தி ஒரே வார்த்தையில சொல்றோம். எங்க பட்டிமன்றத்துல காலையில கண்ணு முழிச்சா காஃபி, முழிக்கலைன்னா பால். கண்ணு முழிச்சா காஃபி, முழிக்கலைன்னா பால் ஊத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. இவ்வளவு சின்னஞ்சிறிய ஒரு வாழ்க்கைக்குள் நாம எப்படி முன்னேறுவதற்கான சூழல் அமைகிறது அப்படிங்கிறது தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த பட்டிமன்றம் நடக்கிறது. அடுத்த தலைமுறை இன்னைக்கு ரொம்ப மொபைல் போனுகளையும் வலைத்தளங்களையும் இன்ஸ்டாகிராம்களையும் முடங்கி கிடக்கிறார்கள். அவங்களை எப்படி வெளியில கொண்டு வருவது, யார் கொண்டு வர முடியும் அப்படின்னு பிரித்து பகுத்து பார்ப்பதற்கு இந்த தலைப்பு அமையும். அன்னைக்கு ஒரு நாள் நான் கோயிலுக்கு போயிருந்தேன். ஒரு அம்மா அவங்களுடைய பையன் ஒரு 6 வயசு வந்தாங்க. இந்த கோயில்ல தொங்க விட்டுருப்பாங்கல்ல பெல்லு, அதை பார்த்துட்டு சொல்றான், பெல் பட்டன் இவ்வளவு உயரத்துல இருந்தா எப்படி சப்ஸ்கிரைப் பண்றதுன்னு கேட்கறான். எந்த அளவுக்கு அவங்க மைண்ட் ஆகி போச்சு பாருங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு எல்லாரும் மொபைல் மோகத்திலே மூழ்கி கொண்டு இருக்கிற காலகட்டத்தில் இவங்களை மீட்டெடுத்து ஒரு நல்ல தலைவனாக, ஒரு நல்ல புதல்வனாக, நல்ல மாணவனாக, நல்ல அடுத்த தலைமுறைக்குரிய ஒரு வாக்காளனாக யார் மாற்ற முடியும் அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த பட்டிமன்றம் தெளிவுபடுத்தும். இதை பத்தி பேசுறதுக்கு 2 அறிஞர் பெருமக்கள் வந்திருக்கிறாங்க. நல்ல இளைஞர்களை வீடு தாங்க உருவாக்க முடியும் அப்படின்னு 2 பேரும், நாடுதான் உருவாக்க முடியும்னு 2 பேரும் வந்திருக்கிறாங்க. அதுல வீடே அப்படின்னு பேசுவதற்கு நம்முடைய தலைவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களை பற்றி ஒரு அழகான பாடலை இந்த மேடையில் பாடிய முனைவர் அபு அவர்கள் வீடு தாங்க ஒரு குழந்தையை உருவாக்க முடியும் அப்படின்னு பேச வந்திருக்கிறார். நல்ல இளைஞரை உருவாக்க முடியும். அவர் எந்த ஊர்க்காரர் அப்படின்னு சொன்னா நீங்க இன்னும் நல்லா கேட்டுருக்கீங்க. திருவாரூர்காரர். திருவாரூர் மாவட்டத்துக்கு பேச சொல்லி அதனாலதான் அந்த கலைஞர் பாட்டை அவ்வளவு அழகா மேடையிலே பாடி இருக்கிறார். அவர் ஒரு கல்லூரியிலே பேராசிரியராக இருக்கிறார். நோன்பு திறந்திருக்கிற நேரத்தில் கூட உங்களால பகல்ல பேச முடியுமாப்பா, காலையில இருந்து சாப்பிடாம இருப்பீங்களேன்னு நான் கேட்ட போது, நான் நம்முடைய முதல்வர் பிறந்த நாள் என்பதால் நோன்பு இருந்தாலும் நான் இந்த மேடையில பேசுவேன் அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியோட அந்த அபு அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லி அந்த அணியில அணி சேர்க்க அதெல்லாம் இல்லைங்க, வீட்டு தானங்க ரொம்ப சிறப்பா இருக்குன்னு அபுவுக்கு சப்போர்ட் பண்ண கடையத்திலிருந்து ராஜராஜேஸ்வரி அவர்கள் வந்திருக்கிறார். கடையம் தெரியுமா? அம்பாசமுத்திரம் பக்கத்துல இருக்கு. அம்பாசமுத்திரம் எங்க இருக்கு தெரியுமா?
தென்காசி பக்கத்துல, தென்காசி எங்க இருக்கு தெரியல, குன்றாலம் பக்கத்துல வந்து குன்றாலம் எங்க இருக்குன்னு தெரியல, மதுரைக்கு அந்த பக்கம் நீங்கெல்லாம் வந்ததே இல்லை. வாங்க ஒரு முறை ஒரு தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு டூர் மாதிரி அரேஞ்ச் பண்ணி கவுன்சிலர் மேடத்தை சொல்லி வச்சிருவோம். வாங்க தென்காசி அந்த செங்கோட்டையில ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் நீங்க எல்லாரும் வரணும். சென்னைக்காரங்க நாங்க சொல்லிட்டு இருக்கோம். நீங்க எல்லாம் வந்து எங்க தெற்கு பகுதியில நாங்கெல்லாம் வாழுகிற வாழ்க்கையை நீங்களும் ஒரு முறை பார்க்க வர வேண்டும் என்று எல்லாரையும் நாங்க ரொம்ப அன்போட அழைக்கிறோம். அவங்க கடையத்துல இருந்து வர்றாங்க. கடையம் இந்த ஊர் தெரியுமா? மகாகவி பாரதியாருக்கே பொண்ணு கொடுத்த ஊர், செல்லம்மாள் பிறந்த ஊர் கடையம். அங்க இருந்து ராஜராஜேஸ்வரி வீடு நாங்க அப்படின்னு சொல்றதுக்கு நாட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க வீட்லயே வந்து சொல்லியிருக்கலாம்னு சொன்னாங்க. அவங்க 2 பேரும் வீடு தான்றாங்க. நாடே அப்படின்னு பேசுறதுக்கு 2 பேர் அந்த அணிக்கு தலைமையேற்று ஜெயஸ்ரீ அவர்கள் இந்த சென்னையில இருந்தே வந்திருக்கிறாங்க. அவங்க நிறைய தொலைக்காட்சிகள்ல தொகுத்து வழங்குவாங்க. டிடி தமிழ்ல ஆங்கரிங் பண்ணக்கூடிய அழகு தமிழ் பேச்சாளர். அவங்களுக்கு அணி சேர்ப்பதற்கு எங்க கன்னியாகுமரி மண்ணை சேர்ந்த திருவள்ளுவர் சிலை நம்முடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் வச்சிருக்காரு, அந்த துறை சேர்ந்த ஆசிரியர் திரு ராஜ்குமார் அவர்கள் வருகிறார். அவர் ஆங்கில ஆசிரியர், ஆனா தமிழ்ல தான் பாடம் நடத்துவார். அப்பதான் பசங்களுக்கு புரியணும். அங்க பேச முடியாததெல்லாம் மேடையில வந்து பேசுவார். ரொம்ப அருமையாக பேசக்கூடிய எங்களுடைய தமிழறிஞர் திரு சாலமன் பாப்பையா ஐயா அவர்களுடைய அணியிலே எங்களோடு சேர்ந்து பேசக்கூடிய மிகச்சிறந்த பேச்சாளர், நல்ல பண்பாளர். அவரும் தயாரா இருக்கிறார். நாடுதான் அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு. இப்ப 4 பேரும் ரெடியா இருக்கிறீங்களா? நாங்க சொன்ன நேரத்துக்குள்ள நாங்க நிகழ்ச்சியை முடிச்சு தந்துவோம். இப்போ நம்ம அபு அவர்கள் நல்ல இளைஞர்களின் எதிர்காலத்தை தீர்மானிப்பது வீடே என்று பேச உங்க உற்சாகமான கைதட்டலோடு வருகிறார். நன்றி. கையை தட்டாம உட்கார்ந்து இருக்கிறது. நல்லா கைதட்டி வந்து ஒன்றும் வந்ததே இருக்காது. இந்த நிகழ்ச்சியே உங்களுக்கானதான். அதே வெறும் தாய் குடும்பமா உட்கார்ந்துருக்கீங்க, பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்காக ஒரு டிப்ஸ் சொல்றேன். நீங்க நல்ல நான் உங்க கூந்தல் நல்லா வளரும். ஒரு அக்கா தட்டி உடனே இருக்கிறாங்க, உடனே ஒரு 10 நாள் கழிச்சு கண்ணாடியில் வந்து அது பாட்டு வளர்ந்துருக்கும். அன்னைக்கு அப்படிதான் நடுவரில் ஒரு ஊர்ல போய் சொன்னேன், இங்க இருக்க பெண்கள் நல்லா கை தட்டினா உங்க கூந்தல் நல்லா வளர்ந்துனேன். ஒரு அக்கா வேகமா தட்டி கையோட வந்துருக்கு. கபரிங்கிறதுக்கு அதே மரத்து விட்டு இருக்கு. அந்த மாதிரிலாம் இல்லாம வாயெல்லாம் பல்லு வரப்பெல்லாம் இல்லைங்கிற கதையா ரொம்ப அழகா ரசிக்கிறீங்க, சிரிக்கிறீங்க. மார்ச் 1ஆம் தேதி ஒரு தலைவன் தமிழகத்திற்கு கிடைத்த பொக்கிஷம் பிறந்த ஒரு அற்புதமான முதல் வகையா அந்த அன்னைக்குனால வாழ்க்கை சொல்ல முடியாதனால இந்த குழந்தை தொகுதி மக்களுக்கு 3ஆம் தேதி நான் இங்க வந்திருக்கேன். ஐயா அவர்களுக்கு என்னுடைய கைத்தட்டலோடு ஒரு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை சொல்றதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இதை தாண்டி ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? அமுதம் நிறைந்த தமிழகத்தை, அமுதம் நிறைந்த தமிழகத்தை ஆன்மீகம் நிறைந்த தமிழகமாக மாற்றிய அண்ணன் PK சேகர்பாபு அண்ணனுக்கு இந்த சந்தத்தில் நல்ல நன்றியை சொல்லி நிஜமாவே சொல்றேன். இப்பதான் நீங்க ஒரு முக்கியமான ஆளுக்கு மிகப்பெரிய கை தந்துருக்கோம். யார் தெரியுமா? இந்த நிகழ்ச்சியை தலைமை தாங்கிற எங்கள் அன்பு அக்கா அமுதா பொன்னிவளன் அக்காவுக்கு நல்ல ஒரு கை தந்து. அதான் எங்களுக்கெல்லாம் மேடையில கௌரவிச்சாங்க. ஆக்சுவலா என்ன பண்ணிருக்கோம், எனக்கும் ராஜ்குமார் சாருக்கும் பேசி கொடுத்துருக்கோம். ஆனா புடவை கொண்டாந்து போட்டாங்க. காரணம் என்ன? நாட்டுக்கு முக்கியமானவங்க, இளைஞர்களுக்கு முக்கியமானவங்க நாட்டுல இல்ல, வீட்டுல தான் இருக்காங்க. இல்லம் தலைச்சிக்கு தான் மரியாதை பண்ணணும்னு அவங்களுக்கே தெரிஞ்சு. எனக்கு கூடுதல் சந்தோஷம் என்ன தெரியுமாக்கா? புடவை சொன்னேன். இன்னைக்கு எங்க வீட்டுல என் வீட்டுக்காரமா பேமெண்ட்டே கேட்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமா ஒரு பரிசு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு அற்புதமான நிகழ்வு. ஆடியோ நல்ல ஒரு கை தந்து கொடுங்க. எக்ஸலன்ட். ஏன்னா இந்தோர்ல பேசுற காது உள்ளாதவங்களுக்கு வச்சிருப்பாங்க. இது ஆடியோ சூப்பர். சில இடத்துல ஆடியோ நல்லா இருந்தா ஆடியோ சரி இருக்க மாட்டாங்க. இன்னும் சில இடத்துல ஆடியோ சரி இருக்காது. ஆனா நம்ம சேகர்பாபு அண்ணன் ஏற்பாடு பண்ணியிருக்க இந்த நிகழ்ச்சியில தான் ஆடியோ சூப்பர், ஆடியன்ஸ் சூப்பர். பட்டே அந்த மாதிரி நாங்க பேசிட்டு போகலாம். இளைஞர் முன்னேற்றத்துக்கு பெரும் காரணமா இருக்குது வீடா நாடா. கரெக்டா கேட்டு நான் என்ன கேட்கிறேன், எங்க ஐயா நிறைய திட்டங்கள் கொடுத்தாங்க. அதுல தமிழ் புதல்வன் ஒரு திட்டம் இருக்கா? ஏன் அவங்க நினைச்சா அந்த புதல்வன் தூக்கிட்டு வேற ஏதாவது கொடுத்துக்கலாம்ல? ஏன் புதல்வன் கொடுத்தாங்க? புதல்வன்கிறது வீட்டுல இருக்கக்கூடிய மகன். இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் என்னுடைய மகனா பாக்கினால்தான் புதல்வன்ற பட்டனே அவங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா எல்லா திட்டங்களும் சரி வீட்டு குடும்ப உறுப்பினர் சேர்ந்த மாதிரி தான் கொடுக்குறோம். இல்லைன்னு சொல்ல முடியுங்களா? நம்ம என்ன சொல்றோம், நேரு மாமான்னு சொல்றோம்.
தந்தை பெரியார்னு சொல்றோம் இல்லையா? ஒவ்வொருத்தருக்குமே நம்ம தாத்தா, மகாத்மா காந்தியை தாத்தா நம்ம சொல்றோம். ஏன் குடும்ப உறவுகளை வச்சு தலைவர்களை சொல்றோம்னு சொன்னா, வீடு நல்லா இருந்தாதான் நாடு நல்லா இருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. அதனாலதான் வீடு தான் எங்களுடைய முன்னேற்றத்துக்கு காரணமா இருக்குன்னு பேசுறதுக்கு நான் வந்திருக்கேன். நிஜமா இவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்காங்கல்ல, நாடு நாடுன்னு சொல்றாங்களே, நாட்டுக்கு அதாவது வீட்டை விட்டு வெளியில வந்தா நம்ம நிம்மதியா இருக்க முடியாதா சார்? நான் கேட்கிறேன். சத்தியமா இங்க இருக்கிற பெண்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்றேன். வெளியில எவ்வளவு சிக்கல் இருக்குன்றதா சொல்றேன். நாம உட்கார கூடாத இடமே ஒரு 3 இடம் இருக்குங்க. உட்கார நான் சொன்னோன்னா அவங்களே ஃபீல் பண்ணி கை தட்டுவாங்க. உட்கார கூடாத இடமே ஒரு 3 இடம் கேட்க தெரியுமா? ஃபர்ஸ்ட் சினிமா தேட்டர். அது வீட்டை விட்டு வெளியில தான். சினிமா தேட்டருக்கு படமாக்க போனோம்னா ஏற்கனவே படமாக்க பக்கத்துல நம்ம உட்கார்ந்து கதை சொல்லி நம்ம காலி பண்ணிடுவோம். பாத்திருக்கீங்களா? இந்த சிவகார்த்திகேயன் அமரன் ஒரு படத்துல நடிச்சிருந்தார், ராணுவ வீரர். இந்த படத்தை பார்க்கலாம் 250 ரூபாய் டிக்கெட் எடுத்து பாப்கார்ன் ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி போய் உட்காந்துருக்காங்க. என் பக்கத்துல தான் அந்த படத்தை ஏற்கனவே பார்த்துப்பாங்க. எனக்கு தெரியல, போய் உட்கார்ந்து சொன்னா இந்த படத்துல சிவகார்த்திகேயன் செத்து வாங்க எரிஞ்சு போயிட்டு எப்ப சாவார்த்தையே பார்த்து உட்காந்து. ரெண்டாவது எங்க உட்கார கூடாது தெரியுமா? ஹோட்டல்ல இந்த வாஷ் பேசன், கை கழுவுற வாஷ் பேசன் வச்சிருப்பாங்கல்ல, ஹோட்டல் எங்க இருக்கு? வீட்டுல இல்ல, வெளியில தான் இருக்கு, இந்த நாட்டுல தான் இருக்கு. கை கழுவுற இடத்துல ஒரு டேபிள் போட்டுருப்பாங்க, அங்க உட்கார்ந்து. ஏன் சில பேர் கையை கழுவான், சில பேர் வாயை கழுவான், சில பேர் குடலையே எடுத்து வெளியில கழுவிப்பாங்க. லாஸ்டா பன்னீர் தெளிக்கிற மாதிரி நம்ம இலையில தெளிச்சு விட்டு போயிருப்பாங்க. அதனால அங்க உட்கார்ந்துட்டாரு. மூணாவது எங்க உட்கார்ந்துட்டாருன்னா, இது வெளியில தான் இருக்கு. இந்த மாதிரி சிரிப்பும் சிந்தனை கடந்த நல்ல ஒரு நகைச்சுவை பட்டிமன்றத்துல சிரிக்காத உங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துல இங்க உட்கார்ந்து தெரியாதமா நான் ஒரு ஜோக்க சொல்லி வச்சுக்க கூடாது. நான் ஒரு ஜோக்க சொல்லி நீங்க சிரிச்சு இப்ப அந்த கதை என்ன சொல்லிட்டா அப்படி சிரிக்கிறது உங்க பிரச்சனை. ஆனா நான் சொன்ன இந்த ஜோக்குமே சிரிக்கலக்கா. இந்த கருவாயை வந்து எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. உண்மையை சொல்றாங்க, நீங்களே சிரிக்கிறீங்க. அதே நிஜமாவே சொல்றேன், வெளியில தான் அத்தனை பிரச்சனை இருக்குக்கா. சினிமாத்துக்கு படம் போறதுக்கு பிரச்சனை இல்ல. இந்த படம் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் லேட்டா ஆட்கள் பாத்திருக்கீங்களா? எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிடுவாங்க, கதெல்லாம் சாத்திடுவாங்க. 1/2 மணி நேரம் நினைச்சு இந்த படி இருக்கிற இடத்துல படி இல்லாத மாதிரியே காலை எடுத்து வச்சு, படி இருக்கிற இடத்துல வைக்க தெரியாம ஊட்டி குப்புற அடிச்சு மொந்து கொடுத்து, அன்னைக்கு ஒருத்தர் இருக்க தடவிக்கிட்டே வந்து மூட்டை சொல்றாங்க, அண்ணன் ஆளா இருக்கு, ஏன்னா மூட்டு ஆளு இருக்காது. பிரேக்ல போறப்ப காலு குதிச்சு போயிட்டாங்க. ரிட்டர்ன் வந்து கேட்டான், சார் நான் போறப்ப உங்க காலம் தானே மிதிச்சேன், சரி சாரி சொல்ல போறாங்க. ஆமாங்கிறேன், காலை மிதிக்கிற சார், இந்த ரோவ்ல தான் உட்காந்தமான அடையாளத்துக்கு நெக் வச்சு போனேன். அடையாளத்துக்கு 7 கிடைச்சது. அப்ப வெளியில நிம்மதி இருக்கா? வெளியில வந்தாலே பிபி சுகர் எல்லாத்தையும் ஏற்றி விடுறது இந்த வெளி சொல்லு. ஆனா வீடு அப்படி கிடையாது. வீட்டுல ஒரு ஜீவன் இருக்கும். நம்ம எவ்வளவுதான் கலப்பா போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே ஒரு ஜீவன் இருக்கும். அதனாலதான் அன்னைக்கு ஒரு கவிஞர் ரொம்ப அழகா சொன்னான், வேலை தேடி வெளியே சென்றேன், வேலை தேடி வெளியே சென்றேன், காலை முதல் மாலை வரை வேலை தேடி அழைத்து களைத்து போய் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்த உடனே அப்பா கேட்டார், இந்த வேலையாவது கிடைச்சதானா என்று கேட்டார். என் தங்கை கேட்டாள், வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வந்தீங்க, எனக்கு வேலை கிடைச்ச உடனே ஏதாவது ட்ரெஸ் வாங்கி தருவியா என்று என் தங்கை கேட்டாள். ஓடி வந்து என் அம்மா முகத்தை துடைத்துக் கொண்டே கேட்டாள், ஐயா காலையில இருந்து ஏதாவது சாப்பிட்டியாயான்னு கேட்டான்னு சொன்னா, இந்த தாய் இந்த நாட்டில் வீழ்ந்தாங்க இளைஞர்கள் முன்னேற்றம். அதனாலதான் கண்ணதாசன் அன்றைக்கே சொன்னான், உள்ளே உயிருக்கு உதிரத்தால் பால் கொடுத்து அந்நீர் போதெல்லாம் மண்மையை சேர்த்தனைத்து தொல்லை தமக்கட்டும் சுகமெல்லாம் என்று சொல்லாமல் சொல்லி தரும் தேவரின் கோவலும், பண்பு தெரியாத மிருகம் பிறந்தாலும் பால் தரும் கருணை அது, இருக்கின்ற பிடிசோறு தடக்கு என்று எண்ணாமல் கொடுக்கின்ற தெய்வம் அது, அது தூய்மை, அது நேர்மை, அது வாய்மை, உலகத்தில் சிறந்தது தாய்மை, இதை ஒப்புக்கொள்வதே தேவையில் கண்ணதாசன் சொன்னாங்க. இந்த தாய் நாட்டில் இருக்கா வீட்டுல இருக்காங்க கேட்கிறேன், வீட்டுல தானே இருக்கு. அப்ப வீடு தானே இளைஞர்கள் முன்னேற்றம். இந்த பாருங்க எவ்வளவு இல்லத்தரசிகள் இவ்வளவு பேரை கொண்டாந்து இவ்வளவு ராஜ்யம் பண்றாங்கன்னு சொன்னா, இந்த இல்லத்தரசிகள் தான் வீட்டை ஆளுறவங்க தான் மகாராணிங்க. இந்த சூழலை தாண்டி இளைஞர்களுக்கு முன்னேற்றம் என்ன கிடைக்கும்? ஆனா எங்க வீட்டுல இல்லாட்டா டெய்லி என் ஒய்ஃப் தான் எனக்கு மெட்கால் போட்டு கொண்டாந்து இருப்பாங்க. எல்லா வீட்லயும் அப்படின்னா சொன்ன உடனே ஐயா சொல்றாங்க, எனக்கு எல்லாம் கல்யாணம் இப்ப 28 வருஷம் ஆகுது, அந்த மாதிரி கனவுல கூட நான் கண்டதில்லை அப்படிங்கிறேன். உங்களுக்கு டீ கிடையாது, எங்களை நம்பிதான் டீ கிடையாது. ஆனா எனக்கு எங்க வீட்டுல எல்லா நாளும் பெட் காஃபி அவங்க தான் போடுவாங்க. ஒரு நாள் காலையில 6 மணிக்கு என்ன, அது கையில கூட இல்ல, இது காலில் எடுத்துட்டாங்க. என்ன காலில் உதைக்காலே திரும்பி பார்த்தேன், பெட் காஃபி போட்டுவாங்க. பெட் காஃபி நான் போடணுமா? எப்போது நீ தானே போடுவேன்? இல்ல இன்னைக்கு நீங்க தான் போடுறீங்க. ஏன் அப்படி சொல்ற? என் அக்கௌண்ட்ல 5000 ரூபாய் சொல்லிட்டேன், மரியாதை சொல்லிட்டேன். ஐயா நினைச்சிருந்தா வெளியில இருக்கிற நிறைய நிதி ஒதுக்குறாங்க, இல்லைன்னு சொல்லல. இல்லத்தரசிகளுக்கு குறிப்பா
அவங்களோட இலவசம் கூட சொல்லல, அவங்களோட உரிமை தொகைன்னு சொல்லி இந்த கோடை கால சிறப்புலயே 5000 ரூபாய் கொண்டாந்து கொடுத்தாங்க. காரணம் என்னங்க, வீட்டில் இருக்கிற பெண்ணால் மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய இளைஞருக்கு நல்வழி காட்ட முடியுங்கிறது எங்க முதல்வர் ஐயாவுக்கே தெரிஞ்சிருக்கு. எங்க நடுவருக்கு தெரியாமலா வேணும் இருக்கு சொல்றப்ப நினைச்சு பாருங்க. நான் கேட்கிறேன், நாட்டுல என்ன இருக்கு அத்தனை பிரச்சனை. நாங்களாம் வார்த்தையா இருங்க, வீட்டு சூழல் இருக்கிற வரைக்கும் எங்க பிபி எல்லாம் கண்ட்ரோலா இருக்குங்க. எப்ப காலேஜ் போலாம், ஸ்கூல் போலாம், பள்ளிக்கூடம் போறோம், அந்த இடத்துல பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். எங்கள் வாத்தியாருக்கு அவ்வளவு சிரமம். வெளியில 4 நாளைக்கு இருக்கீங்களா, வெளியில வந்தா பயமா இருக்கு நடத்துறதுக்கு. அதெல்லாம் பேப்பர் திட்டு போடுது, கணக்கு பாடத்துல 2 மார்க் வாங்கிட்டு உனக்கு வெக்கமா இல்லையாங்க. அதுக்கு அவன் சொல்றான் 2 போட்ட உனக்கே வெக்கல, பாத்துல எனக்கனே. சரி, கணக்க சொல்லி தரலாம்னு தம்பி 1000 கிலோ ஒரு டன், 3000 கிலோ எவ்வளவு டன் 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 நான் பாருங்க. பாடத்துல ஒரு ஓடி என்கிட்ட கேட்டாங்க, வெளியில தான் இந்த சூழல்லாம் இருக்கு. நான் எழுதுறேன், தம்பிக்கு வா மண்ணின் மைந்தன் எழுது. இவன் எழுதுறான் மண்ணின் மைந்தன் 5 சொல்லிட்டு போட்டிருக்கான் சார். சத்தியமா தமிழ்ல 2 சொல்லிருக்கு, 3 சொல்லிருக்கு. நான் கேட்டேன், ஏண்டா தமிழ்ல 2 சொல்லிருக்கு, 3 சொல்லிருக்கு, இந்த மாதிரி புத்தமிழ் இருக்கிற ஊர்ல பிறந்துட்டு இந்த மாதிரி பண்றியடா, தமிழ்ல ஏன்டா 5 சொல்லி போடுறேன்னு கேட்டேன். தமிழ் வளர்ந்தா உங்களுக்கு பொறுக்காத அப்படின்னு. தமிழை முட்டப்பட்டா வளர்க்குறது இதுவா பரவாயில்லக்கா. ஒருத்த எட்ட கேட்கிறேன், சார் இயேசு வீடெல்லாம் வித்துருக்காராங்க, இயேசு வீடு வித்துருக்காராம், கிறிஸ்தவ கடவுளா சொல்லுறா. இல்ல சார், எங்க வீட்டுல ஒரு புக்கு விட்டு அதை அப்பதான் போட்டுருக்கணும், நீ மறுநாள் புக்கை எடுப்பா, நான் வாங்கி படிச்சு பாக்குறேன். இயேசு விடுவிக்கிறாரு ஓட்டிக்கல, வீடு விற்கிறாரு வந்து படிச்சு வைக்கிறாங்க. இந்த பிள்ளைகள்லாம் நாங்க சமாளிக்கிறோம். வெளி சூழல தான் எவ்வளவு கஷ்டப்படுறோம். ஆனா அவளை கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வந்தோன்னு நம்ம குழந்தைய பார்த்தோம் ஒரு சந்தோஷம் வரும் பாத்தீங்களா. அதுதான் சார் வீட்டு சூழல். வீட்டு சூழலுக்கு ஈடையா வெளி சூழல் வருமா நான் கேட்கிறேன். இதை தாண்டி நான் இன்னொன்னு சொல்லவா, உண்மையான கையில் இருக்குங்க. இந்த மேடையில இவ்வளவு கம்பீரமா பேசும் பூங்காற்று இன்னைக்கு தமிழகம் மட்டுமல்ல, தமிழர்கள் எந்தெந்த நாட்டுலாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் போய் சுற்றும் சூறாவளி காற்றா தமிழ பெருமை சேர்த்துக்கிட்டு இருக்காங்களே. இவங்களோட பேச்சே பெருமை அடைஞ்சு எப்ப தெரியுமா, எங்க கவிதா அவங்களோட பேச்சே அப்பாவை பத்தி அவங்க பேசின ஒரு கிளிப்பு தான் இன்னைக்கு உலகத்தினுடைய உச்சியில கொண்டு போய் எங்க அக்காவை வச்சுட்டு சொன்னா வீட்டுல இருக்க அப்பா தான் காரணம். எனக்கும் பெருமை, நம்ம தமிழ் மக்களுக்கும் பெருமை, மக்களுக்கும் பெருமை. அதனாலதான் ஐயாவே வந்து நம்ம அப்பான்னு கூப்பிடணும், குழந்தைங்க அப்பான்னு கூப்பிட்டாதானே ஆசைப்படுறாங்க நம்ம முதல்வர் ஐயாவே. அதனாலதான் மறைந்த முத்தும் ரொம்ப அழகா ஒரு செய்தியை சொன்னார். சிறு வயதில் அப்பாவின் தொழில் நான் சாமியை பார்த்ததுண்டு, சிறு வயதில் அப்பாவின் தொழில் நான் சாமியை பார்த்ததுண்டு, இப்போதுதான் தெரிகிறது ஒரு சாமி தோளில் இருந்துதான் இன்னொரு சாமியை பார்த்தேன்னு சொல்லி சொல்றாருன்னா, எங்க அப்பா அம்மாங்கிற 2 தெய்வம் வீட்டுல தானங்க இருக்கு. நான் கேட்கிறேன், இன்னைக்கு இங்க பாருங்க அந்த போஸ்டர்ல பாருங்க, எங்க முதல்வர் ஐயா பக்கத்துல அப்படி எல்லா ரத்தத்தோட புன்னையோட தமிழ்நாட்டுடைய எதிர்காலம் நம்ம துணை முதல்வர் ஐயா இருக்கிறாரு. இன்னைக்கு பாருங்க, அவருடைய வாழ்க்கைக்கு எதிர்காலத்துக்கு வழிகாட்டுறது யாரு, அந்த பின்புலத்துல இருக்கக்கூடிய அவருடைய தந்தை. ஐயாவுக்கு இன்னைக்கு முதல்வராக இருக்கக்கூடிய ஐயாவுக்கு வழிகாட்டுகிறாரு. மறைந்த எல்லா மக்களையும் இன்னமும் வாழ்த்துக்கிட்டு இருக்க நம்ம முத்தமிழறிஞர் ஐயான்னு சொன்னா, பிள்ளைகளுக்கு வழிகாட்டுறது அப்பாங்கிறதுக்கு நம்ம கழகமே மிகப்பெரிய சாட்சியா இருக்க சார். இதை விட ஒரு சாட்சி உங்களுக்கு தேவையா நான் கேட்கிறேன். நாடுன்னு பெருமை பேசுறீங்களா, நாட்டுல நிம்மதியா இருக்க விடுறீங்களா? ஆனா நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், இந்த செல்போன் வந்ததுக்கு நாடு நாசமா அப்படிங்கிற நல்ல ஒரு கைத்தல கொடுப்போம். அப்படியே சந்தோஷமா அத்தனை பேர் மொபைல் போன் இங்க வைத்து இந்த போன் வந்ததுக்கு அப்புறம் தான் அவ்வளவு பிரச்சனை. வெளியில நிம்மதி இல்ல. ஃபர்ஸ்ட் நிம்மதியா தூங்க முடியுமா நம்ம வெளியில? நான் கேட்கிறேன், பஸ்ல போனா என்ன எவன் பாக்கெட் போட்டு நம்ம போனை எடுப்பானே தெரியாது. இப்படி கையை கட்டிக்கிட்டே தூங்க வேண்டியதா இருக்கு. அன்னைக்கு நான் திருவாரூர்ல இருந்து சென்னைக்கு தான் வந்தேன் நிகழ்ச்சிக்கு. என் பக்கத்துல ஒரு ஆள் ஏறினார். ஏன்னு கேட்டார், சார் நீங்க சென்னையா போறீங்க? ஆமா. நீங்க? சார் எனக்கு மேல்மருத்துவம் தான் கொஞ்சம் எழுப்பி விடுங்க சார் தான். சரி பரவாயில்ல, சாமி கூட போறாரு, ஆதிபராசக்தியோட அருள் கிடைக்கணும், நாம முழிச்சிருந்து என்னை எழுப்பி விடுவோம்னு திருவாரூர்ல இருந்து முழிச்சுக்கிட்டே வந்தேன் 4 மணி நேரம். இவன் நல்லா கொரட்ட விட்டு என் தோல்லையே சாண்டிட்டு தூங்குறான். நான் வந்த உடனே சொன்னேன், தம்பி இவ்வாறு மேல் மருத்துவம் வந்துருச்சா அப்படின்னு முடிச்சு கண்ணாடி தூக்கி விட்டு சாமியே வணக்கணும் உட்காந்து. இந்த பஸ்ல ஒருமையே கும்புறதுக்கு நான் 5 மணி நேரம் குடிச்சிட்டு வந்துட்டேன் திருவாரூர்ல. அப்ப வெளி சூழல் மோசமா இருக்கு. ஆனா வீட்டு சூழல் அப்படி இல்லை. ஒன்ன சொல்லி நிறைவு செய்யறேன், என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி நிறைவு செய்யறேன். இன்னைக்கு நான் இந்த பேராசிரியர் முனைவர் அப்படின்னு சொன்னாங்க, அக்கா ஒரு கல்லூரியில நான் பேராசிரியர் பெருமையோட சொன்னாங்கல்ல, என் வாழ்க்கையில் ஒரு நடந்த ஒரு சம்பவத்தையே நிகழ்வாக சொல்லி நிறைவு செய்யறேன். ஏன் வீட்டு சூழல் தான் ஒரு இளைஞர் முன்னேற்றத்துக்கு இதுக்கு நானே காரணம். நான் 12th படிச்சுட்டு இருக்கப்ப என்னுடைய தந்தை வயது பொதுவின் காரணமா நோய்வாய்ப்பட்டு இறந்துட்டாங்க. நடந்த சம்பவம்
நான் 12th படிச்சுக்கிட்டப்ப இறந்துட்டாரு. பப்ளிக் எக்ஸாம் கூட எழுதல. எனக்கு 3 அண்ணங்க. நாங்க மொத்தம் 4 பசங்க தான். 3 அண்ணங்க. வீட்டுல இருக்கிறப்ப நான் சொன்னேன், அப்பா வேற தவறிட்டாங்க, இனிமே குடும்ப சூழல் ஒரு மாதிரி இருக்கு, என்னை ஏதாவது கடையில சேர்த்து விடுங்கன்னு சொன்னேன். சொன்ன மாத்திரத்திலே எங்க பெரியண்ண வந்து பலாறு கண்ணத்துல அரைஞ்சிட்டான். எங்க அம்மா உட்காந்துருக்காங்க, எல்லாமே இன்னைக்கு இறப்புக்கு வந்தவங்களாம் அந்த இது காரியத்தன்னை கிட்டப்பே கண்ணத்துல அரைஞ்சிட்டான். அரைஞ்சிட்டு சொன்னாயே, அப்பா தவறிட்டான்னா உடனே பொட்டலம் படிக்க போயிடுவா கடைக்கு. அண்ணன் நான் இருக்கிறா இருக்கேன், உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன், நீ படிக்கிறத மட்டும்தான் பார்க்கணுமே தவிர குடும்ப சூழலை பார்க்க கூடாதுன்னு சொல்லி எங்க அப்பாவுடைய பொறுப்பை என்னுடைய அண்ணன் முதல் அண்ணன் எடுத்தாரு. இன்னை வரைக்கும் அவர் வெளிநாட்டுல இருந்து கஷ்டப்பட்டு இருக்காரு. உங்க முன்னாடி பெருமையோட பேசுற இந்த பேராசிரியர் அப்பு கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல பிஎஸ்சி, எம்எஸ்சி, எம்ஃபில், பிஹெச்டி வரைக்கும் வாங்கியிருக்கேன்னு சொன்னா, என் வீட்டுல இருக்க என்னுடைய அண்ணன் தான் என்னை படிக்க வச்சாருன்னு சொன்னா, ஒரு குடும்பத்துடைய முன்னேற்றத்துக்கு, இளைஞருடைய முன்னேற்றத்துக்கு குடும்ப உறுப்பினர்கள் தான் காரணமா இருக்காங்க தவிர வேற யாரும் இல்லைங்கிற காரணத்தினால பாண்டவர் பூமியில ஒரு பாட்டை சொன்னா, இதை சொல்லி நிறைவு செய்யறேன். பாண்டவர் பூமியில இந்த குடும்ப உறவு எவ்வளவு வலிமையானது, ஒரு இளைஞரை எந்த அளவு முன்னேற்றத்துக்கு ஒரு பாட்டு சொன்னா, கவிதை வரி போல, பள்ளி கூட்டம் தந்ததில்லை பாசம் என்னும் ஒன்றை, வேதங்கள் நான்கும் சொன்னதில்லை எங்கள் கதை போல் வேறொன்றை, அன்னை ஊட்டிய பிடி சோற்றில் ஆயுள் முழுக்க பசி மறந்தோம், ஒற்றை கண்ணில் அடிபட்டால் 10 கண்ணில் வழி கண்டோம், கண்களில் நீர்த்தொழி வந்ததில்லை கண்களும் அழுதிட பழகவில்லை, கருப்பா சிவப்பா தெரியவில்லை கவலைகள் இதுவரை உழைக்கதில்லை, சேகரித்து வைப்பதற்கு தேவையின்றி எதுவும் இல்லை, இறைவனுக்கும் எங்களுக்கும் இடைவெளிகள் இருந்ததில்லை, நிலவுகள் சேர்ந்து பூமியில் வாழ்ந்தது அது ஒரு பொற்காலம், அவரது வாழ்க்கையில் 1000 மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சில் திரும்பிட ஏக்கங்கள். ஆகவே எந்த சூழலில் பார்த்தாலும் நாடு நாம் வெற்றி பெற்றால் தான் கொண்டாடும், நாடு நாம் வெற்றி பெற்றால் தான் கொண்டாடும். நம்மளை வெற்றி பெறுவதற்கு முயற்சி செய்து நமக்கான களத்தை ஏற்படுத்தி கொடுப்பதே இந்த வீடு என்கின்ற காரணத்தால கூடு சுடல் வேர்க்கின்ற வத்தக்க விடுமாக்க சுடலுக்கு சுட்டால பக்காத்தில் நீரும் ஒரு பேட்டில் எல்லாம் ஏறாத்துக்கு கடம் கம்மிட்டு வெள்ளரிக்கு அம்சம் டாப்பாயில் ஆம்லெட். இந்த நாடு இது எல்லாமே டூப்பு. அப்பாவும் அம்மாவும் கட்டின மனைவியும் கட்டின புருஷன் இருக்கிற வீடுதான் டாப்பு. எங்களுக்கு தான் நீங்க தரவு தீர்ப்புன்னு கேட்டுட்டு கண்டவாய்க்கு நன்றி பாராட்டி மீண்டும் நம் முதல்வரையா இன்னும் ஆண்டாண்டு காலம் நல்ல திட்டங்களை இந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டும். நிரந்தர முதல்வர் அவராகத்தான் இருப்பார் என்ற நல்ல சிந்தனையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய். மக்களின் முதல்வர் ஐயா அவர்களுக்கு உங்களின் பலத்த கரவொலியோடு பிறந்த நாள் வாழ்த்துக்களை பணிவோடு தெரிவித்துக் கொண்டு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நடுவர் அவர்களே, 2 அணிகளிலும் பேச வந்திருக்கிற பேச்சாளர் பெருமக்களே, முன்னால் அமர்ந்திருக்கிற தமிழ் சான்றோர்களே, ஆற்றோர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் எனது மிக பணிவான வணக்கம். நடுவர் அவர்களே, எனக்கு முன்னால பேசினாங்க, ரொம்ப அழகா பேசினார், அற்புதமா பேசினார், ஆவேசமா பேசினார். எனக்கு ஒரே ஒரு சின்ன வருத்தம் தான், உண்மையா பேச மறந்துட்டாரே. அப்படியும் போய் இந்த முழு பூசணிக்காய சாப்பாடுல மறைக்கிற கதையை கூட நான் நம்பிடுவேன் நடுவர் அவர்களே. ஆனா சுண்டவரெல்லாம் குங்கி ஆயில மறைச்சிடுங்கிற ரேஞ்சுக்கு போய் பேசியிருக்காரு பாத்தீங்களா? சுண்டுவரில குங்கி என்ன மறைச்சிட்டாங்க. இந்த பொய்ய நான் எங்க போய் சொல்றேன்? அவர் ஒரு பாட்டு பாடுனாரு, பாண்டவர் பூமி படத்துல பாத்தீங்கன்னா இப்படியெல்லாம் உறவுகள் பின்னாடி இப்படியெல்லாம் உறவுகள் இருந்ததுன்னு ஒரு பாட்டு பாடுனாரு. அந்த படத்தை உண்மையாவே என்ன நடந்துச்சு? கஷ்டப்பட்டு என்ஜினியரிங் படிச்ச ஒரு பையன் ஒரு பெரிய வீட்டை கட்டினாரு. அந்த வீட்டை விட்டு வச்சு தகர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு சுத்தி இருந்தவனே கூட இருந்த சொந்தக்காரன் நான் வளர்கிற பொழுது நமக்கு வாய்ப்பு கொடுப்பது நாடு, நம்மளை வீழ்த்த தயாராக இருப்பது நம்ம சொந்தக்காரன் இருக்கிற வீடு. அது மட்டும் இல்ல, வீடு கட்ட வந்து இன்ஜினியரா வந்துட்டு அந்த வீட்டுல இருக்கிற பிள்ளைய ஒரு காலேஜ் கல்யாணம் முடிச்சுக்குவோம். யாராவது இந்த கல்யாணம் முடியாத இன்ஜினியர் என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க? அவர் விட விஷயம் சொல்லாரு பாருங்க, மேடம் பாருங்க, சேலை கொடுத்துருக்காங்க, எதுக்கு கொடுத்தாங்க, வீட்டுல கொண்டு போய் கொடுக்கதான் கொடுத்தாங்க, நீங்க வீட்டுல இருந்தா அது கிடைச்சிருக்குமா சார்? நாட்டுக்கு வரவேன்னா சார் அதாவது கிடைச்சிருக்கும். வீட்டுல இருந்தா அந்த சேலை கொண்டு வந்து கவுன்சிலர் மேடம் போட்டிருப்பாங்களா? நாட்டுக்கு பட்டிமன்றம்னு வந்ததுனாலதான் சேலை கிடைச்சது. அவர் சொன்னாரு, வெளியே வந்து பாருங்க, சமுதாயத்துல எல்லாமே சிங்கலா இருக்கு.
அவங்க எல்லாரும் முகத்தையும் கொஞ்சம் பாருங்க சார். சிக்கலா இருக்கு. எவ்வளவு பாருங்க சார், 100 வாட்ஸ் லைட்டை விட பிரகாசமா சந்தோஷமா இருக்காங்களே. ஏன் வீட்டுல இருக்கிற அத்தனை பிக்கல் பொருளை எல்லாத்தையும் விட்டு சந்தோஷமா உட்கார்ந்துருக்காங்க சார். உண்மை இருக்கு. இவங்க எல்லாம் இங்க வந்து இவ்வளவு சிரிக்கிறாங்கல்ல, இவங்க அடிக்கப்பட்டு இவங்க வீட்டுக்காரர் சிரிக்கிறத பாருங்க. சந்தோஷமா போயிட்டு வாங்க, லட்சுமி வீட்டுலயா போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க, நல்லா போயிட்டு வாங்க, அவங்க சந்தோஷப்படுறாங்க. அவர் சொன்னாரு, இளைஞர்களை வழி நடத்துவது வீடு, எங்களை வந்து வளர்க்கிறது வீடு அப்படின்னு எல்லாம் சொன்னாரு சார். தீர்மானிக்கிறது வீடு இல்ல சார், திணிக்கிறது தான் வீடு. ஒரு அப்பாட்ட போய் எந்த பையனாவது கேட்பான், அப்பா நான் படிச்சு என்ன ஆகணும்னு கேட்பானா. ஒரு அம்மா போய் கேட்பானா, ஏன் தெரியுமா, அப்பா நான் டாக்டருக்கு படிக்கல அதனால நீ டாக்டருக்கு படின்னு சொல்லுவாரு. நான் டீச்சருக்கு படிக்கல அதனால நீ டீச்சருக்கு படின்னு அம்மா சொல்லுவாங்க. ஆனா வழி நடத்துகிற ஒரு ஆசிரியர் கிட்ட போய் கேட்டா, நீ என்ன மார்க் எடுத்திருக்க, உனக்கு என்ன விருப்பம் இருக்கு, இந்த கல்லூரியில இந்த தேர்வு இருக்குன்னு ஆசிரியர் வழி நடத்துவாங்கன்னு பிள்ளைகள் ஆசிரியர்களிடத்தையும் சமூகத்துல இருக்கிறவங்க கிட்டயோ தான் சார் கேக்குறாங்க. வீடு எப்பொழுதும் நான் செய்யாததை நீ செய்யு திணிச்சுக்கிட்டே இருக்கோம் சார். சமூகம் நாடும் இருக்கு பாத்தீங்கன்னா, அதுதான் நமக்கு வளர்ப்பதற்கான வாய்ப்பையே கொடுக்கும். வீட்டுல குறைஞ்சபட்சம் என்ன மேடம் சொல்றாங்க, எந்திரி காலையில நல்லா படி, பரீட்சையில மார்க் வாங்கு, பாஸ் ஆகு, காலேஜ்ல சீட்டை வாங்கு, வேலைக்கு போ, சம்பளம் வாங்குது, லட்சமாய் சம்பாதிக்க வேண்டும் என்று வீடு சொல்லி கொடுக்கிறது. லட்சியத்தோடு வாழ வேண்டும் என்று நாடு சொல்லி கொடுக்கிறதுனா வீடு முக்கியமா இருக்குமா, நாடு முக்கியமா இருக்குமா தான் நாங்க கேட்கிறோம். ஈன்ற பொழுதிலும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய்ன்னு சொன்னாங்க. இப்போ சமூகமே இவன் நல்ல பிள்ளைன்னு அங்கீகரிச்சாதான் வீட்டில் இருக்கிற தாயே சந்தோஷப்படுவாங்கன்னா அது வீட்டுல இருந்தா நடக்குமா? கண்டக்ட் சர்டிபிகேட் வந்து ஸ்கூல்ல தான் தரணும், அம்மா அப்பா தர முடியாது. அவர் சொன்னாரு, வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்தா சாப்பிட்டியான்னு அம்மா கேட்டாங்க. சாப்பிட்டியான்னு அம்மா கேட்டாங்க. சத்தான உணவு காலையில சாப்பிடுன்னு நாடு சொல்லுதே சார். சாப்பிடாம நீங்க அனுப்பி வச்சாலும் சாப்பாடு கொடுத்தது நாடு. நான் கேட்கிறேன், வீடுதான் லட்சுமி இளைஞர்களை உருவாக்குனா நீங்க வீட்டுல வச்சுக்க வேண்டியது தானே? எதுக்கு பச்சை பிள்ளை 2 வயசு ஆகுதான் பார்த்துட்டு உடனே கூப்பிட்டு ஸ்கூல்ல விட்டுறீங்க? நீங்க வீட்லயே வச்சுட்டு 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு காலேஜ் டிகிரி எல்லாத்தையும் முடிச்சு நீங்களே கொடுக்க வேண்டியது தானே? எதுக்கு ஸ்கூலுக்கு காலேஜுக்கு கொண்டு வந்து விட்டுறீங்கன்னு நான் கேட்கிறேன். வீடு கடமையை செய்யும், நாடுதான் உரிமையை கொடுக்கும். கடமை பெருசா உரிமை பெருசா? உரிமைதான் பெருசு, உரிமை தொகையும் பெருசு. வீடு வழிகாட்டும், ஆனால் நாடுதான் நம்மை வழி நடத்தும். வீடு பயத்திலே வச்சிருக்கு, நாடுதான் நம்மை பாதுகாப்பாக வச்சிருக்குன்னா எதனால இளைஞர்கள் முன்னேறுவாங்க சார்? நானே நல்லா பேசுறேன் மேடம், நீங்க எவ்வளவு அழகா அதை வந்து என்கரேஜ் பண்றீங்க, எவ்வளவு அழகா சிரிக்கிறீங்க. முன்னாடி பாருங்க, எங்க அக்காவெல்லாம் கை தட்டி வேற எனக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க எங்க அன்னைக்கு. ஆனா இதே நான் போய் மேடையில பேசுற மாதிரி என் மாமியார் முன்னாடி பேசுனேன்னு பாருங்க, அந்த முயற்சியாவது நான் செய்ய முடியுமா? முதல்ல இதெல்லாம் நீங்க கூட எங்க மாமியாருக்கு ஒரு வேலை எனக்கு போன்ல உங்க மருமக நல்லா பேசுச்சுமான்னு சொன்னீங்க. அவெல்லாம் பேசுவா, எனக்கு தெரியாது அவ எப்படி பேசுவான்னு. எனக்கு தெரியாதான்னு தான் சொல்லுவாங்கன்னா, நீங்கள் பேசுகிற பேச்சை கூட நாடுதான் சார் கை தட்டி வரவேற்கிறது. உங்கள் குடும்பம் உங்களை வீழ்த்துவதற்கு தயாராக இருக்குதா இல்லையான்னு நாங்க கேட்கிறோம். இங்க வீட்டுல என்ன விஷயம்னா, இப்ப வீட்டுக்கு வர்றவங்க எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. ஒரு பையன் படிக்கிறான்னு வச்சுக்கோங்க, என்ன படிக்கிற, எந்த கோர்ஸ் படிக்கிற, எந்த காலேஜ்ல படிக்கிற, படிச்சு என்ன பண்ண போற, வேலைக்கு படிச்சு பையன் வீட்டுல இருக்கானா, வேலைக்கு போயிட்டியா, எவ்வளவு சம்பளம் வாங்குற, எப்ப கல்யாணம் பண்ண போற, எப்ப வீடு வாங்க போற, 1008 கேள்வி கேட்பாங்க. வேலை கிடைக்கலங்க, ஒரு தொழில் தொடங்கலான்னு இருக்கேன், எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் கடன் கொடுங்க மாமான்னு நீங்க போய் நின்னீங்கன்னா, மாமா கடன் கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்களா? வீடு தானே அரவணைக்கும் நினைக்கிறீங்களா? இதுவே நாட்டுல இருக்க ஒரு பேங்க்ல வந்து நான் படிச்சிருக்கேன், தொழில் தொடங்கணும்னு உங்க டாக்குமெண்ட்டை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 10 லட்சம் இல்ல சார், 1 கோடி ரூபாய் கூட லோன் கிடைக்கும்னா, ஆக்கப்பூர்வமாக கொடுக்கிற கை என்பது நாட்டில் இருந்துதான் வருகிறதே தவிர வீட்டில் இருந்து வரலன்னு தான் நாங்க சொல்றோம். மாமாட்ட கடன் கேட்டா அதுக்கப்புறம் மாமா வீட்டு பக்கமே வரமாட்டாரு, மாமாட்டு போயிருவாரு. அவர் செல்போனை பத்தி பேசினாருங்க மேடம். நீங்க எல்லாம் உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா நான் ஒரு விஷயம் சொல்லி தரேன், ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க அந்த பில்லி சூனியம் எல்லாம் சொந்தக்காரங்க யாரும் வைக்கிறது இல்லைங்க, எல்லாம் வைக்கிறது செல்லு சூனியம் தான். நீங்க ரொம்ப நல்லா சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ மட்டும் எடுத்து ஸ்டேட்டஸ்ல வச்சு பாருங்க, அந்த பார்த்தே சொந்தக்காரங்க.
இப்ப நீங்க சந்தோஷமா இருக்கிறதே வீட்டுல இருக்கிற உங்க சொந்தக்காரங்களுக்கு பிடிக்கலையே, நீங்க சாதிக்கிற இளைஞரா இருக்கிறது உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எப்படி பிடிக்கும்னு நான் கேட்கிறேன். இதுவே நான் போட்டோ எடுத்து சந்தோஷமா இருக்கா மாதிரி இந்த மாதிரி நான் பேசும் பூங்காட்சி அவர்கள் தலைமையில பேசுறேன், எனக்கு போட்டோவை போட்டேன்னா என் சொந்தக்காரங்க எல்லாம் வயிறறிவாங்க. என் டீச்சர் எனக்கு போன் போட்டு ப்ரௌட் ஆஃப் யூ மான்னு சொல்லுவார்கள் என்றால் இந்த நாடு இந்த இளைஞர்களை ஊக்குவிக்கிறது, ஆதரிக்கிறது. இங்க வீட்டுல என்னென்ன சிக்கல் எல்லாம் இருக்குங்க. வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலே எனக்கு சிக்கல் தான். நாம் பேசுவதை கேட்பதற்கு கூட எனக்கு வீட்டுல ஆட்கள் இல்லையே, அவங்க எப்படி நம்மள ஊக்குவிப்பாங்கன்னு கேக்குறேன். யாரும் இருக்கும்போது பேசணும், யாருமே இல்லாட்டி நானும் வந்து பேசுறீங்க. அப்படி பேசணும்னு முயற்சி பண்ண மேடம். எங்க அக்கா பையனுக்கு போன வாரம் பரீட்சை பேப்பர் கொடுத்திருந்தாங்க. அந்த பையன் முட்டை மார்க் வாங்கிடுவாங்க. நல்ல மார்க். நான் கேட்டேன், ஏன்னா ஒரு மார்க் வாங்குற அளவுக்கு கூடவா உனக்கு படிக்க முடியலன்னு இருங்க. பேச்சாளர் தான் மேடையில பேசுங்க, வீட்டுல பேசாதீங்க. நான் ஒரு கேள்வி கேட்கிற பதில் சொல்லுங்க. சரி கேளுடா. நான் கேட்டா நீங்க எல்லா ஸ்டேஜ்லயும் பேசுவீங்களான்னு கேட்டான். பேசுவேனே அப்படிங்கிற. ஸ்கூல் ஸ்டேஜ்ல பேசுவீங்களா? பேச வேண்டாம். கோயில் ஸ்டேஜ்ல பேசுவீங்களா? பேச வேண்டாம். காலேஜ் ஸ்டேஜ்ல பேசுவீங்களா? பேச வேண்டாம். காமர்ஸ் ஸ்டேஜ்ல பேசுவீங்களா? இப்ப இந்த சமூகம், நாடு, இந்த ஜோக்க நீங்க எல்லாம் எவ்வளவு அழகா ரசிக்கிறீங்க. ஆனா அந்த இடத்துல நான் ஒரு சித்தியா நின்னல, எனக்கு கோபம் தான் வந்தது. இதெல்லாம் மக்களையா பேசு, பரீட்சையில மட்டும் கோட்டை விட்டுருன்னு தான் நான் சொன்னேன். ஆனா அந்த பிள்ளை சொன்ன அந்த கருத்தை கைதட்டி ரசிக்கிற பக்குவம் நாட்டில் தான் இருக்கிறது. நானாக இருந்தால் கூட அது வீட்டில் இல்லை என்பதுதான் என்னோட உண்மை. அவர் சொன்னாரு, காந்தி அவர்களை பாத்தீங்கன்னா நம்ம தாத்தான்னு தான் சொல்றோம்னு. அவர் வீட்டில் இருந்திருந்தால் இவ்வளவு காலம் கழித்தும் நாம் அவருடைய பெயரை சொல்லிட்டு இருந்திருப்போமா? மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியாக இருந்தவரை மகாத்மா காந்தி என்று அங்கீகாரம் செய்தது நாடு தவிர, சாதாரண வீட்டில் மாரியப்பன் சரவணனாக இருந்தவரை மேஜர் சரவணனாக அங்கீகரித்தது இந்த நாடு தான் சொன்னா நம்முடைய புகழையும் நமக்குள் இருக்கிற திறமையையும் நாடுதான் நமக்கு வளர்த்தெடுக்கிறதே தவிர வீடு பெருமளவில் நம்மை வீழ்த்துவதற்கு தான் தயாராக இருக்கு. இப்ப வேலைக்கு போனா உணவு சாப்பிட்டியா அம்மா போன் பண்றாங்கன்னு அவங்க சொன்னாங்க. வேலைக்கு போறது எதுக்காக? சாப்பிடுறது. ஒரு வீட்டை நல்லா பாத்துக்கணும், வீட்டுல இருக்கிறவங்கள பாத்துக்கணும். வேலைக்கு எங்க போறாங்க? நாட்டுக்கு தானே மேடம் போறாங்க. நாட்டில் வேலை இல்லைன்னா உங்க வீட்டுல என்ன வேலை நடக்கும் நான் கேட்கிறேன். கேளுங்க, நல்லா கேளுங்க. உங்களுக்கான வாய்ப்பையே அப்போ நாடு தானே கொடுக்குது. இப்ப வேலைக்கு படிங்க, வேலைக்கு போங்கன்னு தான் வீடு சொல்லுது. எவ்வளவு சுயநலம் பாத்தீங்களா? ஆனா நாடு என்ன சொல்லுது? நல்லா படிங்க, வேலை கிடைக்குது, நல்லா வருமானம் வருதுன்னா உங்க வீட்டையும் பார்த்துக்கோங்க. நாடு பொதுநலமாக சிந்திக்கிறது. வீடு என்றைக்குமே சுயநலமாக சிந்திக்கிறதுனா சுயநலம் பெருசா பொதுநலம் பெருசான்னு தான் நாங்க கேட்கிறோம். எங்க கிட்ட இப்ப வீடு என்றைக்குமே சுயநலத்தை தான் சொல்லி கொடுக்கிறதே தவிர பொது நலத்தை பத்தி சொல்லி கொடுக்கிறதே இல்லை. எந்த வீட்லயாவது நீ வளர்ந்து யூனிஃபார்ம் போட்டு ஆர்மிக்கு போய் சர்வீஸ் செய்ய எந்த வீட்லயாவது சொல்லி கொடுக்குறாங்களா? படிச்சு என்ஜினியர் ஆகி டாக்டர் ஆகி லட்சமா சம்பாதிச்சு செட்டில் ஆகும் தான் சொல்லி கொடுக்குறாங்கன்னா இது எங்க லட்சியம் இருக்குன்னு தான் நாங்க கேட்கிறோம். இப்ப இளைஞர்கள்லாம் விளையாடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம வீட்டுல என்ன செய்யறவங்களே விளையாடத்தானே செய்யறாங்க. சரி, நம்ம விளையாட்டு பிள்ளைங்க விளையாட்டா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வீட்டுல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க? வளர்ந்துருக்கேன், கழுத மாதிரி படி, வேலைக்கு போ, இதெல்லாம் விட்டு நம்ம விளையாடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வீடு சொல்லுகிறது. விளையாட்டு இளைஞர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுத்து நாடுதான் அவர்களுக்கு வசதிகளை கொடுக்கிறது, வாய்ப்புகளை கொடுக்கிறதுனா அப்ப வீடு நமக்கு வாய்ப்பை கொடுக்கிறதா, நாடு நமக்கு வாய்ப்பை பிறகு கொடுக்கிறது. கிரவுண்டே எங்க இருக்கு? வெளியில தானே இருக்கு, வீட்டுல இருக்கு. நடுவர்களே, உலகத்துக்கு நம்மை கொண்டு வந்தது வீடு, உலகத்தையே நம் கையில் கொடுத்தது நாடு. உலகம் உங்கள் கையில் திட்டம் மூலமா லேப்டாப்பை இளைஞர்கள் கையில் இந்த அரசு தான் நாடுதான் கொடுத்திருக்கிறது என்று சொன்னால் அது எவ்வளவு சிறப்பான விஷயம். வீடால் பிறக்கிறோம், வீடால் பிறக்கிறோம், நாடால் தான் சிறக்கிறோம், சிறகடித்து பறக்கிறோம் என்று சொன்னால் நமக்குள் இருக்கிற எல்லா திறமைகளையும் அங்கீகரிப்பதும் வளர்ப்பதும் நாடு என்கிற காரணத்தினால் நாடுதான் எங்களை ஊக்குவிக்கிறது என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி.
நான் தான் 2 நாளுக்கு முன்னாடி கிளம்பி வந்தேன். அப்படியா? 2 நாளுக்கு முன்னாடி வந்தீங்க? கிளம்பிட்டேன். ஏன் அவ்வளவு லேட்டு? மகளிர் பயணம் செய்ய உதவியலை பேருந்தா பார்த்து ஏறி. ஓ, வெளியே பஸ்ஸா பார்த்து ஏறி வந்துருக்காங்க. கவனமான உள்ளமா நீங்க கலைச்சுக்குவீங்க. எல்லாம் வல்ல இறைவனுக்கு சிறப்பினை வேண்டி APJ அப்துல் கலாம் ஒரு கல்லூரி நிகழ்வுல பேசுறதுக்காக போயிருக்காங்க. அப்ப நிகழ்ச்சியை துவங்குறதுக்கு முன்னாடி ஐயா கிட்ட ஒரு குத்துவிளக்கு வச்சு கையில மெழுகுவர்த்தியை கொடுத்து இதை நீங்க ஏத்தி நிகழ்ச்சியை துவங்குங்க அப்படின்னு சொன்னாங்க. விளக்கு ஏத்திட்டு வந்து அவர் சொன்னாரா, ஒரு நல்ல சமுதாயம் இந்த இடத்தில் இருந்து துவங்குகிறது அப்படின்னு கீழே உள்ளவங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே புரியலையா. அழகா சொன்னாங்க APJ அப்துல் கலாம். குத்து விளக்கு என்பது இந்துக்களின் அடையாளம், மெழுகுவர்த்தி என்பது கிறிஸ்தவர்களின் அடையாளம். இஸ்லாமியனாக என்ன வச்சு நீங்க ஏத்த வச்சீங்க பாத்தீங்களா, இதுதான் நல்ல சமுதாயத்தின் அடையாளம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, இன்னைக்கு மேடையிலும் சரி கீழையும் சரி எல்லா மக்களும் ஒன்றிணைந்து நம்முடைய மரியாதைக்குரிய முதல்வர் அவர்களின் பிறந்த நாள் விழாவை இவ்வளவு சிறப்பாக நாம கொண்டாடிட்டு போனா இதை விட ஒரு நல்ல அரசுக்கு சான்று எதுவுமே கிடையாது நடுவர்களே. அதே மாதிரி சேகர் பாபு ஐயாவை பத்தி ஒரு வரியில சொல்லணும்னா, நான் கடையம் பக்கத்துல பாப்பான்குளம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல இருந்து வரேன். எங்க ஊர் பக்கத்துல ஒரு மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற கோயில் பல வருடங்களா பாழடைஞ்ச மாதிரியே இருந்தது. ஆனா நம்ம அறநிலையத்துறை சார்பா அந்த கோயில்ல சீரமைப்பு பணி நடந்துட்டு இருக்குது. உண்மையா சொல்லணும்னா பெரிய பெரிய நகரங்கள்ல மட்டுமல்ல, சின்ன சின்ன கிராமங்கள்லயும் கூட மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கிய ஒரு வெற்றிகரமான ஒரு அரசுனா இது நம்முடைய தமிழக அரசு. முதல்வர் ஐயாக்கு என்னுடைய பணிவான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை காண வந்திருக்கிற அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள். மரியாதைக்குரிய நடுவர் அவர்களுக்கும் பேச்சாளர்களுக்கும் என் கணிவின் வணக்கங்கள். நல்ல தலைப்பு நடுவர் அவர்களே. ஆமா, நல்ல தலைப்பு. என்ன தலைப்பு? என்ன தலைப்பு நடுவர் அவர்களே? அந்த ஒரு பத்திரிகை இருந்து படிக்கணும். என் தங்கச்சி பேசுறதுல கொஞ்சம் நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஆனா நல்ல பிள்ளை நடுவர் அவர்களே. வந்ததுல இருந்து எங்க அப்பண்ணனை பத்தி ஏதோ டிஆர் தங்கச்சி மாதிரியே எங்க அண்ணன் பாவம் பாண்டவர் பூமியில ஒற்றுமையா ஒரு பாட்டு போட்டான்னு சொன்னது சுத்தமா நடுவர் அவர்களே. இது ஒரு புத்தகம். பாட தெரியுது, பாடுறது. உங்களுக்கு பாட தெரிஞ்சா பாடுது. அது முடியலங்கிறது இல்ல. ஒரு குடும்பத்தோட பேசணும்னே ஒற்றுமையை பத்தி எடுத்துக்காட்டு சொன்னாரு. ஆனா இந்த பிள்ளை வந்தோடனே என்ன சொல்லுது, வீட்டுல குண்டை தூக்கி எரிச்சுவாங்க. இங்க நாட்டுல ஆரம்பிக்கிற பிரச்சனை நடுவுகளே இதுக்கும் நாட்டுல வெடிச்சுட்டு இருக்குன்னா இந்த நாடே இப்படிதான். அதை யாராவது புரிஞ்சுக்கிறீங்களா? அடுத்தது அவங்க பேசுனதுதான் எனக்கு நான் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணேன். ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணேன். ஸ்கூல்ல வீட்டுல டாக்டருக்கு படிக்கவா வக்கீலுக்கு படிக்கவான்னு அம்மா அப்பா ரொம்ப குழப்பி விடுவாங்க பிள்ளைங்க. இவங்க சமூகத்துல போய் கேட்பாங்களாம், நான் டாக்டருக்கு படிக்கவா இல்ல வக்கீலுக்கு படிக்கவா இல்லைன்னா நான் டீச்சருக்கு படிக்கவா. சரி, சமுதாயத்துல போய் டாக்டருக்கு படிக்கவா வக்கீலுக்கு படிக்கவா டீச்சருக்கு படிக்கவான்னு நீங்க கேட்பீங்க. ஸ்கூல் ஃபீஸ் காலேஜ் ஃபீஸ் யார்கிட்ட போய் கேட்பீங்க? அது சொல்லுங்க. யாருக்கு பள்ளி அதுவும் தேவையில்லை. அப்படி இல்ல, உண்மையிலே இங்க இருக்கக்கூடிய பெண்கள்லாம் ஒரு மிகப்பெரிய கைத்தட்டு உங்களுக்காக கைத்தட்டுங்க. எங்களை வச்சு உங்களுக்கு கைதட்ட வைக்கிறாங்க. இல்ல, நான் எதுக்காக சொல்றேன்னா நடுவர்களே, நம்ம தலைமுறைகள் இன்னைக்கு தைரியமா நான் ஒரு தென்மேலையில இருந்து இன்னைக்கு இங்க நான் பேசிட்டு இருக்கேன். எத்தனையோ பெண்கள் இன்னைக்கு இங்க அமர்ந்து இருக்காங்க. ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய அம்மாக்கள் டிகிரி முடிச்சிருப்பாங்கன்னா கிடையாது, நம்முடைய பாட்டி பள்ளிக்கூடம் போயிருப்பாங்கன்னா தெரியாது, மூத்த ஒரு சிலர் வேணா படிச்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கு பெண்கள் இவ்வளவு தூரம் சாதனை பெண்களா சாதிச்சுட்டு இருக்கோம்னா நம்மளை நம்பி கடவுள் இருக்கிற நம்மளுடைய அம்மா அப்பாவும் கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்க இவ்வளவு தூரம் கடந்து பேசுறோம்ல. என் தங்கச்சி இவ்வளவு அழகா பேசுறீங்க. நீங்க நாட்டுல தானே பேசுறீங்க, வீட்டுல பேச வேண்டியதானே சொன்னிச்சுட்டாக்கா. நாட்டுல பேசுறதுக்கு அவருடைய கணவன் தான் டிராப் பண்ணிட்டு போனாரு. நல்ல பேசிட்டு நல்ல பேசிட்டு நீங்க இந்த நம்பிக்கையை கொடுப்பதுதாங்க வீடு. தங்கம் பேசிடுவான்னு சொன்னான்னு தெரியுமா? தங்கம் தான் விலை உயர்ந்து கொண்டே போகும். அந்த அளவுக்கு அந்த விலை பேசிக்கிறார். வாய்ப்பு நாடு தானே கொடுக்கிறது. வாய்ப்பு நாடு கொடுக்குங்க. வாய்ப்பு நாடு கொடுக்குங்கிறதுக்காக வாழ்க்கையை கொடுத்த அம்மா அப்பாவை மறந்து மேடையில பேசுறாங்க பாத்தீங்களா? அது எவ்வளவு பெரிய தவறு நடுவர்களே. நான் எதிரிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். எங்க அண்ணன் பதில் சொல்லட்டுமே. இவங்க சொல்றாங்கல்ல, நாடுதான் உங்களுக்கு
உங்களுக்கு வந்து வெற்றியை கொடுக்குது, நாடுதான் உங்களுக்கு வாய்ப்பை கொடுக்குது, நாடுதான் பெண்களுக்கு எல்லாம் கொடுக்குது, ஆண்களுக்கு எல்லாம் கொடுக்குது. இப்போ ஒரு பள்ளியில படிக்கிற மாணவன் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்துட்டான்னு வச்சுக்கோங்கக்கா, 500க்கு 500 எடுத்து இல்லைன்னா 500க்கு 499 எடுத்து ஃபர்ஸ்ட் மார்க் வந்துட்டான். ஸ்கூலே கொண்டாடவனே, நானே கொண்டாடவனே, ஸ்கூல் பிரின்சிபல்ல இருந்து எல்லாம் வந்துருவாங்க. எங்க இந்த பையன் படிப்புக்கு காரணம் எங்களுடைய பள்ளியின் திறமை, இந்த பையன் வெற்றி அடைந்ததுக்கு காரணம் எச்சமுடைய உழைப்பு, இந்த பையன் வெற்றி அடைந்ததுக்கு காரணம் அத்தனை டீச்சர்களுடைய அயராத உழைப்பு. சொல்லுவாங்களா மாட்டாங்களா? அத்தனை பிரஸ், அத்தனை டிவி எல்லாம் ஓகே. அதே ஸ்கூல்ல ஒரு பையன் ஃபெயில் அடைஞ்சுட்டான்னு வச்சுக்கோங்க, ஃபெயில் ஆயிட்டாங்க, ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டான். எத்தனை பேர் அவனுக்கு பின்னாடி வந்து இவன் தோல்வி அடைந்ததுக்கும் நான் தான் காரணம், யாருங்க ஏத்துக்கிடுவா தோல்விய? ஆனா வீட்டுல கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிற அப்பா அம்மா அந்த பையன் கிட்ட சொல்றாங்க, கண்ணா ஒரு எக்ஸாம்ல தானே ஃபெயிலு, வாழ்க்கையில அது ஃபெயில் ஆயிட்ட, அடுத்து படிடா, உனக்கு அந்த நம்பிக்கையை தருவதான வீடு. நாடு உங்களுக்கு என்ன செய்யும்? நாடு என்ன செஞ்சது? அதுலயும் உண்மையிலும் வந்து அவங்க ஐயா முதல்வர் ஐயா கொடுத்த திட்டங்களை சொன்னதுதான் எனக்கு சந்தோஷம் தான். ஆனா அதை எல்லாம் நல்ல வழியில அவங்க பயன்படுத்துற மாதிரியே நல்லா போய் சொன்னாங்க. பாத்தீங்களா, இந்த பூசணிக்காவை மறைச்சதை அவங்க செஞ்சுட்டு போனாங்க. லேப்டாப் ஐயா எல்லாரும் படிக்கணும்னு கொடுத்தாங்க. ஆனா இந்த இளைஞர்கள் வச்சு படிக்கிறாங்களா? அதை நல்லா மடக்கி ஒரு வாரமா வச்சுக்கிட்டு ஃபீஸ் கட்டவே கஷ்டப்படுற அப்பா அம்மா கிட்ட போய், என் காலேஜ்ல என் ஃப்ரெண்டு 1.5 லட்சம் ரூபாய்க்கு பைக் வச்சிருக்கான், எனக்கு நீ அதை வாங்கி தந்தாதான் நாளைக்கு காலேஜுக்கு போவேன் சொல்றாங்களா இல்லையா? சரி, இந்த அம்மா என்ன செய்யும்? கழுத்துல கிடக்குற செயினை அடுத்து வச்சு போய் போல நல்லா படிச்சா சரிதான் அப்படின்னு பைக் வாங்கி கொடுத்தோம். சரி, பைக் வாங்கி கொடுத்தா ஒழுங்கா காலேஜுக்கு போனா போவே மாட்டான். பைபாஸ் ரோட்ல 100 ரூபாய் 108 தூக்கிட்டு வந்துருவாங்க. எப்படி போறான்? நல்ல ஒரு ஏரியா இப்படி போட்டதே இல்லை. இந்த பைக் எடுத்துவாங்க. அதுலயும் செல்போன், அப்பா அம்மா பஞ்சரிச்சு செல்போன் வாங்கி அதுலயும் காதுல எதையாவது மாத்திக்கிட்டு வந்துட்டேன்னா மாப்பிள்ளை வாட்டு நேரம் பேப்பர்ல பக்கம் போட்டு வந்துருக்கா, கண்ணில தண்ணி போஸ்டே விட்டுருவாங்க. எங்கேயாவது ஒரு ஒழுக்கம் இருக்கா? வீட்டுல இருந்து கிளம்பும் போது வாட்ச மாட்டான், பிரேஸ்லெட் மாட்டான், பொம்பளை பிள்ளைங்க மாதிரி காதுல கம்பள மாட்டான், மாட்ட வேண்டிய ஹெல்மெட்டை வீட்லயே வச்சுட்டு போயிடலாம். எங்க சமூகத்துல இவங்களால எவ்வளவு சீர்கழிவு நடந்துட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதனாலதான் இளைஞர் கவிதை இருந்தான், இளைஞர்களே நீங்கள் ரத்த தானம் செய்யுங்கள், ஆஸ்பத்திரியில் செய்யுங்கள், நடு ரோட்டில் செய்யாதீங்கன்னு சொன்னார். இந்த இளைஞர்கள் சமுதாயத்துல தானே பொறுப்பில்லாம இருந்துட்டு இருக்காங்க. எங்க எங்கேயாவது ஒரு தந்தையோ அண்ணனோ தம்பியோ, எப்பா தம்பி இந்த தம்ப கொஞ்சம் இழுத்து பாருப்பா அப்படின்னு வீட்டுல சொல்றோமா? இல்லைன்னா ஒரு கிளாஸ்ல ஊத்தி கொடுத்து குடிச்சு டேஸ்ட் பார்த்து சொல்லுப்பா எப்படி அப்படின்னு யாராவது சொல்றோமா? இந்த திருவள்ளுவர் சொல்வார் தெரியுமா, கூடா நட்புன்னு. இந்த சமூகத்துல கிடைக்கக்கூடிய அந்த கூடா நட்பினால வீட்டுல அம்பி மாதிரி இருக்கிற பையன் கூட நாட்டுல அந்நியன் மாதிரி சேட்டை பண்ணி அலைதானே. இதற்கு காரணம் நாடா வீடா? அதுலயும் இந்த காதல் வந்துட்டு அவனை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. காதலே கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அதுலயும் அந்த அம்மா வந்துட்டு மகாத்மா காந்தியை பார்த்தீங்களா? அவர்களுடைய சாதனைக்கு காரணமே நான் பக்கத்து வீட்டுல உட்கார்ந்து பார்த்த மாதிரி வரலாறு எடுத்து படியமா நடுவர்களே. மகாத்மா காந்தி எதுக்குமே கலங்கவே மாட்டாங்களா? அவங்களுடைய மனைவி கஸ்தூரிபாய் இறந்து சிதையை எரிஞ்சிட்டு போது கண் கலங்கினாங்க. பக்கத்துல இருந்த நண்பர்கள் தான் கேட்டாங்க, எவ்வளவோ துயரங்கள்ல கூட நீங்க அழுத்தவே இல்லையே, எதுக்காக நீங்க இப்படி கண்ணீர் சிந்துறீங்கன்னு கேட்டதுக்கு மகாத்மா காந்தி என்ன தெரியுமா சொன்னாங்க? சாதாரண காந்தியா இருந்த மோகன்லால் கரம்சந்த் காந்தியா இருந்த என்ன மகாத்மாவா ஆகிய ஆத்மா அங்க எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்களா? மனைவியுடைய வரலாறு எல்லாம் மகத்தான வரலாறு. சாதாரண எங்க வெற்றி பெற்றா மட்டும்தான் இந்த சமூகம் கொண்டாடும், அப்படிதானே? இந்த சென்னையிலும் சரி, இந்த ஊர்லயும் சரி, இந்த நாட்டிலும் சரி, எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க. எங்கேயோ வெற்றி பெற்ற 1-2 பேரை நீங்க கொண்டாடுறீங்க. ஆனா தோல்வி அடைகிற அத்தனை பிள்ளைகளையும் வீடு தானே ஒரு தோல்வியை நான் நிக்கிறேன் தோல்வி கொடுத்துட்டு எங்க அப்பா சொன்னாங்க, எத்தனை படிப்புகள், எத்தனை பட்டங்கள், அத்தனை பட்டத்துக்கு முன்னாடி ஒரு அண்ணனுடைய உழைப்பு இருக்குன்னு சொன்னா இன்னைக்கு தங்கை படிக்கணும், எத்தனை அக்காக்கள் அவருடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏபிஜே அப்துல் கலாம் படிக்கிறதுக்கே அவருடைய சகோதரி கையில கடந்த வளையல கட்டி கொடுத்தாங்கன்னு சொன்னார். இன்னைக்கு 6 பேரும் வரலாறுகளுக்கெல்லாம் அடிப்படை வீட்டிலோட அன்புதானே தவிர இந்த நாடு கிடையாது. நீங்களே உங்களுடைய நாட்டுல யாராவது ஒரு பொண்ணு படிக்கணும்னு கேக்குது, அது வளரும்.
50 வருஷம் பிறகு. போன வாரம் என் கொழுந்தனார் நடுவர்களே தங்கச்சி மாப்பிள்ளை பிசினஸ்ல லாஸ் ஆயிட்டமா செயின கூட அடகு வச்சுட்டு திரும்ப தரேன்னு சொன்னதுக்கு கொண்டு போய் அம்மா வீட்டுல ஒழிச்சு வச்சுட்டு வந்து இதுல 5000 உரிமை தொகையை வேற அது அமௌண்ட போட்டு எல்லாம் மீஷோல ஆர்டர் பண்ணி கால் வேற பண்ணி பிடிச்சிட்டு 5000 ரூபாய்க்கு மீசோட வாங்கி செலவழிச்சு அவ்வளவு செலவழிச்சு நடுவர்களே. இதுல 2000 ரூபாய்க்கு சேர் எடுத்துட்டு நல்லா மேல ரிட்டர்ன் போட்டு விட்டுட்டு அதை நல்ல சேர் நம்பி எங்க அக்கால பல பேர் அதை எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கு அந்த சமுதாயத்துல. ஆனா வீட்டுல அப்படி இருக்குமாங்க? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த பொண்ணு வந்து லோன் போனை பத்தி பேசினாங்களே நடுவர்களே, நல்ல டைமிங்கா பேசினாங்களே. இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கை பாதி லோனுக்குள்ளேயும் பாதி போனுக்குள்ளேயும் தான் இருக்கு. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அப்படி லோன் வாங்கினா கூட வீடு இருக்கணுமா வேண்டாமா? லோனுக்கே வீட்டு வரும்போது வெற்றிக்கு வீடு வேண்டாமா நடுவர்களே? எவ்வளவு அது பையன் அம்மா எல்லாம் சும்மா வாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வீட்டுல பையன் எவ்வளவு தப்பு பண்ணாலும் சரி, பையன் ஒரு தோல்வி அடைஞ்சாலும் சரி, திறமையே இல்லாத பிள்ளை இருந்தாலும் சரி, என் பையன் நேரம் சரியில்லை ஆடி போய் ஆடி வந்தா என் பையன் ஒவ்வொரு தோல்வியும் பிள்ளைகளுக்கு இருந்தாலும் எங்க அம்மா என்னப்பா அவன் களவாணியா வரும். களவாண்டே வரமாட்டாங்க. நடுவர்களே களவாணி தானங்க. அப்படியா இல்ல கலக தொண்டர்களா கூட வருவாங்க நடுவர்களே. இங்க இளைஞர்களை பத்தி நீங்க சும்மா நினைக்காதீங்க. ஏங்க இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஸ்கூல்ல படிச்சாலும் கூட, ஆனா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு நிறைய ஃபீஸ் கட்டி பெரிய பெரிய ஸ்கூல்ல படிக்க வைப்பாங்க. ஆனா கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஐயாவுடைய திட்டங்கள் படிக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல மதிப்பெண் எடுக்கும். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இப்ப சொல்லலாம், நாட்டுல தானே பள்ளிக்கூடம் இருக்கு, நாட்டுல தானே திட்டங்கள் கிடைக்கும். எல்லாத்தையும் தாண்டி என்ன கஷ்டப்பட்டு என் தாயும் தகப்பனும் படிக்க வைக்காங்க, அவங்களுக்கு பெருமை சேர்க்கணும்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளையும் வெற்றி அடைஞ்சு நடுவர்களே. எங்க அப்பாக்கெல்லாம் சும்மா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அப்பானாலே இன்னைக்கு தமிழகமே தலை தூக்கி இருக்குன்னு சொன்னா அந்த வார்த்தையை நம்ம சும்மா விட்டுற முடியுமா நடுவர்களே? ஒண்ணுமே இல்லை. அவங்களுக்கு எதுவுமே யோசிக்கவே மாட்டாங்க. ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு கைது வாங்க, சாரம் வாங்க யோசிப்பாங்க. ஆனா நான் உள்ள 3000 ரூபாய்க்கு ஒரு சுடிதார் கட்டால எடுத்து கொடுத்துருவாங்க. முபாரக் அப்படிங்கிற ஒரு கவிஞர் அழகா ஒரு கவிதை எழுதியிருப்பாங்க நடுவர்களே. இனி தேய்வதற்கு வாய்ப்பே, இனி தைப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்றான பின் காலடி கடையை நோக்கி செல்லும் அம்மாவின் பாதங்கள்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்க செருப்பை பார்த்தாலே தெரியும். டான் படங்கள் எல்லாருமே பார்த்திருப்போம். சிவகார்த்திகேயன் நடிச்சது அந்த டான் படத்துல சிவகார்த்திகேயன் கேட்டுட்டே இருப்பாரு, இவரெல்லாம் ஒரு மனுஷனா, இவர் எனக்காக என்ன செஞ்சாரு, எனக்காக அந்த அப்பா என்ன செஞ்சாரு அப்படின்னு. அந்த அம்மா ஒருத்த வார்த்தை சொல்லும், டேய் உங்க அப்பாவை பத்தி அப்படி பேசாதடா, அவருக்காக எதுவுமே செய்யாததான் உனக்காக செஞ்ச எல்லாரும் சொன்னா. இன்னைக்கு தந்தைகளின் தியாகம் அப்படிங்கிறது வரலாறு உண்மை நடுவர்களே. நான் ஒரு 2 விஷயம் மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். எத்தனையோ விஷயங்களை என் தங்கச்சி சொல்லிட்டு போனாங்க. எங்க வெற்றியை கொண்டாடுற நாடு தோல்வியில துணை நிற்கவே நிற்காதுங்க. ஒரு பையன் 12th ஃபெயில் ஆயிட்டான். ஸ்கூல்ல உள்ள எல்லாருமே அவனை கேலி பண்ணாங்க. சொசைட்டில எல்லாருமே அவனை கிண்டல் பண்ணாங்க. நீ எல்லாம் எப்படிடா ஜெயிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வீட்டுல அப்பா அம்மா கொடுத்த ஆதரவினால அந்த பையன் 12th பாஸ் ஆகி டிகிரி கம்ப்ளீட் பண்ணி IPS தேர்வுலயும் சக்சஸ் ஆகி இன்னைக்கு ஒரு உயர்ந்த IPS அதிகாரியாக மனோஜ்குமார் சர்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளையே வாழ்ந்துட்டு இருக்காருன்னா அவருடைய அந்த கஷ்ட வாழ்க்கை வரலாறு 12th ஃபெயில் அப்படின்னு ஒரு புக்காவே வந்து போட்டிருக்காங்க. 2023ல 12th ஃபெயில்னு ஒரு திரைப்படமாவே கொண்டு வந்திருக்காங்க நடுவர்களே. தோல்வியில துணை நிற்கிறது எப்பவுமே வீட்டுதாங்க. எங்க நல்ல பிள்ளைகளை நாடு கொண்டாடும். ஒரு பிள்ளை உலகத்துல பிறக்குதுங்க. நான் அந்த ஒரு செய்தியை சொல்லி முடிச்சுறேன் நடுவர்களே. ஒரு பிள்ளை உலகத்துல பிறக்குது. அந்த பிள்ளை பெண் குழந்தை. அந்த பிள்ளை உடல் ஊனமுற்ற குழந்தையா இருக்கு. உயரம் ரொம்ப கம்மியான, சரியா வளர்ச்சி இல்லாத குழந்தையா இருக்கு. அக்கம் பக்கத்துல உள்ளவங்க, வேலை பார்க்கிற இடத்துல உள்ளவங்க எல்லாரும் சொல்றாங்க, இந்த குழந்தை என்னத்தை சாதிக்க போகுது, நீ வந்து இன்னொரு குழந்தைய பெத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சமூகம் அந்த பெத்தவங்களையே கேள்விப்படுது. அப்ப அந்த பெத்தவங்க சொன்னாங்களா, வளர்ச்சி குறைவா பிறந்தாலும் கூட இந்த குழந்தை தான் எங்களுடைய வாழ்க்கைன்னு சொல்லி அந்த குழந்தையை வளர்த்தாங்க. வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் உயரம் ஒரு தடை இல்லைன்னு சொல்லிட்டு குறைவான வளர்ச்சியுடைய ஆர்த்தி டோக்ரா IAS அதிகாரியாக சாதிச்சுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட ஒரு பேட்டியில கேட்டாங்கன்னா, உங்களுடைய வெற்றிக்கு என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த அம்மா ஒரு வார்த்தையில சொன்னாங்கன்னா, எல்லாருக்கும் ஹீரோஸ் நிறைய இருப்பாங்க, ஆனா என்னுடைய ரியல் ஹீரோ என்னுடைய அம்மாவும் அப்பாவும் மட்டும்தான் சொன்னாங்கன்னா, இன்னைக்கு ஒவ்வொரு தோல்வியும் இளைஞர்களை வழிநடத்துவது குடும்பமாக மட்டும்தான் இருக்க முடியும். நல்வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். ஜெய். ஆனா அந்த குழந்தை
குழந்தையை வீடு தன் கையில் ஏந்தி கொள்ளும். தோத்தா என்னப்பா, ஒரு பாடத்துல ஃபெயில் ஆனா என்னப்பா, எவ்வளவு பெரிய மனுஷங்கள்லாம் பரீட்சையில ஃபெயில் ஆனாலும் வாழ்க்கையில் ஜெயித்திருக்கிறார்கள் என்று நம்பிக்கை கொடுத்து தேர்தல் தருவது வீடாத்தனங்க இருக்குது. அப்பானா என்ன சாதாரணமான ஒரு விஷயமா? நீங்க எல்லாரும் யோசிச்சு பாருங்க. நம்ம அம்மா அழுது நம்ம நிறைய தடவை பார்த்திருக்கோம். அம்மாவை அழ வைக்கிறது ஈஸி. நீ இன்னைக்கு செஞ்சதெல்லாம் ஒரு பிரியாணியா, இந்த பிரியாணி சொன்னா டிஃபன் பாக்ஸே நம்பாது அப்படின்னு மட்டும் சொல்லுங்க. அம்மா 1.5 மணி நேரம் அழுவாங்க. உங்க குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு வந்து நான் பட்ட பாடுன்னு அழுவாங்க. அப்பா என்னைக்காவது அழுது யாராவது பார்த்துருக்கோமா? அப்பா அழுது யாராவது பார்த்துருக்கீங்களா? அப்பாவுக்கு என்ன இதயம் இரும்புலையா செஞ்சிருக்கிறாங்க, இல்ல இரும்பு மரக்கட்டையில செஞ்சு வச்சிருக்கிறாங்களா? அப்பாவுக்கு பிரச்சனையே இல்லையா? அப்பாவுக்கு கஷ்டமே இல்லையா? அப்பாவுக்கு சோகமே இல்லையா? அவர் வேலை பார்க்குற இடத்துல அவருக்கு அவமானமே இல்லையா? எல்லாமே இருக்கும். ஆனா அவர் அழவே மாட்டார். ஏன் தெரியுமா? தன்னுடைய கண்ணீரின் ஒரு துளி இந்த குடும்பத்தின் அமைதியை குலைத்துவிடக் கூடாது என்பதற்காக தன்னுடைய எல்லா துயரங்களையும் தனக்குள்ளே அடக்குபவனுக்கு பெயர்தான் அப்பா என்று ராஜேஸ்வரி அவர்கள் சொன்னார்கள். அதனால்தான் ஒரு தேசத்தின் துயரத்தை தனக்குள்ளே அடக்கிக் கொண்டு நல்ல திட்டங்களை மட்டுமே தருகிற ஒரு முதல்வரை நாம் அப்பா என்று சொல்லுவோம். அவர் தலைவன் சொல்றோம், அவர் முதல்வன் சொல்றோம். ஆனா எல்லாத்துக்கும் மேல நம்ம மனசு தொட்ட வார்த்தை அப்பா என்கின்ற வார்த்தை. அதைத்தான் அவரும் விரும்புகிறார் என்றால் வீடு தானங்க ஒரு நல்ல இளைஞனை உருவாக்குவதுன்னு அவங்க அழகா பேசியிருக்காங்க. இதற்கு பதில் சொல்லி நிறைவாக பேச நம்முடைய ஆசிரியர் திரு ராஜ்குமார் அவர்கள் ஒரு உற்சாகமான கைது. சகோதரி ராஜேஸ்வரி அவ்வளவு ஆவேசமா உற்சாகமா அப்படி ஆடிட்டாங்க. நீங்க உங்களுக்கு சாமியே வந்து என்னமோ அது அங்கிருந்தே வரும்போதே யோசிச்சுட்டு வந்திருப்பாங்க போல இருக்கு. வரும்போது திரும்ப திரும்ப சொன்னாங்க அம்மா அம்மா பாசத்தை பற்றி சொன்னாங்கல்ல. நான் ஒண்ணு சொல்றேன், என்னதான் அம்மா மேல பாசத்தோட இருந்தாலும் இங்க அதாவது நாட்டுக்கு வந்தாதான் வெற்றி பெற முடியும்ங்கிறதுதான் இந்த நாட்டோட நிலைமை. நீங்க ஏதோ சாலையா பேசுற மாதிரி தெரியுது. இல்ல, நான் உண்மையதான் பேசுறேன். நடுவர்களே, நான் என்ன கேட்கிறேன், அம்மா மேல பாசம் தான், அம்மா சோறுறாங்க, பாசம் காட்டுறாங்க, எல்லாம் சரிதான். நாட்டுக்கு வந்தாதானே வெற்றி கிடைக்கும். எல்லா இடத்துலயுமே வெற்றி கிடைக்கணும்னு சொன்னா நாட்டுக்கு வரணும். நம்ம மேடம் பேசும்போது இவ்வளவு கை கட்டுறாங்கல்ல, வீட்டுக்காரர் கை கட்டுவாருன்னு நினைக்கிறீங்க? இவங்க வரும்போது ஒரு அம்மா சொல்லுது, தினமும் உங்க பேச்ச நான் நல்லா கேட்போம், உங்க பேச்ச கேட்டாலே எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும்னு. மாமியார் சொல்லுமா, மாமியார் சொல்லுமா, இந்த அம்மா பேசுறதுல யார் பேசுறதே அந்த அம்மா கேட்காது. நிலைமை அப்படி இருக்கு. வீடு எந்த சூழ்நிலையிலும் பாராட்டாது, நாடுதான் மேடை கொடுத்து நம்மை பாராட்டும். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா, ஐயா மாண்புமிகு அமைச்சர் பெருமகனார் அவர்கள் வந்த உடனே நமக்கு சேலை கொடுத்து பாராட்டினாங்கல்ல. எனக்கு அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சுது. நேரம் வீட்டம்மாவுட்ட கொடுத்தா அவங்க அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. எல்லா நிகழ்ச்சிக்கும் பொங்கல்னு சொல்லுவாங்க. என்ன அர்த்தம் தெரியுமா? வீட்டுக்கு சேலையோடு போனா மனைவியிடம் மரியாதை கிடைக்கும்ங்கிறத உறுதி வச்சிருக்கிறது நாடு. நமக்கு எல்லா வகையிலையும் நமக்கு பாராட்டுறதுக்கு நீங்க அவங்க ரொம்ப சொன்னாங்க. என்ன ஒரு நிறைவு பண்ணும்போது சொன்னாங்க, என்னது பள்ளிக்கூடத்துல தோல்வி அடைஞ்சா ஆசிரியர்கள் பெற்றுவாங்க. ஒன்று 2 பேர் தோல்வி அடைகிறாங்க. ஆனா எல்லாரும் தோத்துடக்கூடாதுங்கிறதுக்காக தன் வாழ்க்கையே அர்ப்பணம் பண்ணிட்டு இருக்காங்க ஆசிரியர்கள். அவங்களை பத்தி பேசுறதே இல்லை. இப்ப பெற்றோர்கள் இருக்கீங்க, பெற்றோர்களுக்கு என்ன தெரியுமா, நம்ம பிள்ளைக்கு மேல அவ்வளவு பாசம் இருக்கும். நம்ம பிள்ளை எங்க இருக்கா, நம்ம பிள்ளை படிச்சிடணும், நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும்னு ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தாங்க. பெற்றோர்கள் தன் பிள்ளையை பாசத்தோடு பார்ப்பார்கள். ஆனா ஆசிரியர்கள் பள்ளியில படிக்கிற எல்லா பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளாக பார்ப்பாங்க. அவங்களுக்கு பாரபட்சம் பார்க்க தெரியாது. நீங்க வீட்டுல இருந்து பெற்றோர்கள் சண்டை போடுவாங்க. ஆனா எல்லாத்தையும் கேட்டுட்டு பிள்ளை நல்லா இருக்கணும்னு நினைப்பவர்கள் ஆசிரியர்கள் தாங்க. நீங்க இன்னொன்னு சொன்னாங்க, அப்துல் கலாம் ஐயா படிக்கும் போது படிக்கிறதுக்கு அவங்க சகோதரி நகைய அடகு வச்சு காசு கொடுத்ததா சொன்னாங்க இல்லைங்க. அதுல எல்லாருமே கை தட்டிங்க. ஆனா ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு, இப்ப அதுக்குரிய தேவையே இல்லை. ஏன்னா சகோதரி நகை அடகு வச்சு காசு தர வேண்டிய தேவையில்லை. அதை எங்கள் தமிழக முதலமைச்சர் அவர்கள் தருகிறார்கள். வீட்டுக்கு சிக்கலே இல்லைங்க. மாசம் 1000 ரூபாய் உதவித்தொகை அக்கௌண்ட்லயே வந்துருதுங்க. மாசம் அக்கௌண்ட்லயே வந்துருது. தெரியுமா உங்களுக்கு? நீங்க
சில நேரங்கள்ல நம்ம வீடுகள்ல பிள்ளைகள் 10வது 12வது படிச்சா அதோட போதும்னு நிப்பாட்டிடுவோம். ஏன்னா உயர்கல்வி படிக்க வைக்கிறதுக்கு வசதி இல்ல, இன்னும் காசு செலவு பண்ணோம், இந்த மாதிரிப்பட்ட சூழல் இருக்கும். இந்த புதுமை பெண் திட்டம் வந்த பிறகு உயர்கல்வியில் பெண்களினுடைய சேர்க்கிற சதவீதம் அதிகமாயிருக்கிறது. இது தமிழக அரசினுடைய மிகப்பெரிய சாதனை. இதை சொல்லியாச்சுன்னா நீங்க பாட்டுக்கு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிறீங்க. இதுல அவங்க வரும்போது தென்காசியில இருந்து விடியல் பேருந்துல ஏறி வந்தாங்களா 3 நாளா சொன்னாங்க இல்லைங்க. உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு தென்காசியில இருந்து சென்னைக்கு வர்றதுக்கு 3 நாட்களில் எந்த செலவில்லாமல் வர முடியும் என்பதை சாதிப்பது எங்கள் நாடு. சாதித்திருக்கா இல்லையா? நீங்க பாட்டுக்கு எல்லாத்தையுமே சொல்லிட்டே இருக்கீங்க. அடுத்த அண்ணன் அப்போ அடேங்கப்பா என்னமோ பேசியிருக்கிறாங்க. இது வேலை தேடி வெளியே போகிறான், பெற்றோர்கள் எல்லாம் வெளியே போய் வேலை தேடணும்னு சொல்லுகிறார்கள் சொன்னாங்க இல்லைங்க. ஒண்ணு தெரியுமா, இப்ப தமிழக அரசினுடைய நான் முதல்வன் ஒரு திட்டம் இருக்கு. நான் முதல்வன் ஒரு திட்டம் இருக்கு. என்னன்னா, படிச்சு முடிச்சுட்டு கல்லூரி முடிச்சுட்டு போட்டித் தேர்வுக்கு தயாராகலாம் பாருங்க. போட்டித் தேர்வுக்கு தயாராகி வேலைக்கு தயாராகிறவங்களுக்கு மாதா மாதம் உதவித்தொகை கொடுத்து அவர்களை படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறது நம்முடைய தமிழக அரசாங்கம். படிக்க வைக்குது. படிக்கும் போது ஒவ்வொரு மாசமும் உதவித்தொகை கொடுக்குது. அதன் மூலமாக IAS IPS மாதிரி உயர்ந்த பதவிகள்ல ஒரு புள்ளி விவரம் சொல்றாங்க. கடந்த 2 ஆண்டுகளில் இந்த அரசாங்கத்தினுடைய உதவித்தொகை பெற்று IAS IPS மாதிரி உயர் பதவிகளுக்கு போனவர்கள் 91 பேர் போயிருக்கிறார்கள் என்பது இந்த தமிழ்நாடு அரசினுடைய சாதனை. எல்லாத்துக்குமே உதவி பண்ணுது, வேலை வாய்ப்புகளுக்கு முன்னுரிமை கொடுக்குது, எல்லா வகையான உதவிகளையும் செஞ்சு செய்யுங்க. நீங்க என்னதான் இருந்தாலும் நீங்க சொன்னீங்க, விளையாட்டை பற்றி சொன்னீங்க. சொல்றேன், நமக்கு தெரிஞ்ச ஒரு உதாரணத்தை சொல்றேன். சென்னையில கண்ணகி நகர்னு ஒரு இடம் இருக்கு. கண்ணகி நகர். கண்ணகி நகர். கண்ணகி நகர்ங்கிற பேரை சொன்னோடனே உங்களுக்கு ஒரு பேர் ஞாபகத்துக்கு வரும். கார்த்திகாங்கிற பேரு இல்லீங்களா? கார்த்திகாங்கிற பொண்ணு இன்றைக்கு இந்தியாவினுடைய கபடி அணியில இடம் பெற்று உலகத்தில் மிகப்பெரிய போட்டியில வெற்றி பெற்று தங்கப்பதக்கம் வாங்கி இருக்கிறாங்க. ஒரு சாதாரண வீட்டு பிள்ளை, அப்பா ஒரு கூலி வேலை செய்தவர். என்னன்னா, இந்த பிள்ளைக்கு கபடி விளையாடணும்னு ஆர்வம் இருந்துச்சு. பார்த்தாங்க, வீட்டுல வசதி இல்ல. ஆனா அந்த நேரத்துல அந்த பகுதியில இருக்கிற ராஜுங்கிற ஒரு இளைஞன், உங்களுக்கு எல்லாம் நான் கபடி விளையாட்டு சொல்லித்தாரேன்னு சொல்லி அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு களத்துல பயிற்சி கொடுத்து அவர்களை மிகப்பெரிய விளையாட்டு வீராங்கனையாக உலக புகழ் பெற வைத்தது ஒரு விளையாட்டு பயிற்சியாளர் என்கின்றவர். நீங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் பயிற்சி கொடுக்க முடியாதுங்க. அந்த பொண்ணு சாதிச்சுட்டு வந்த உடனே நம்ம தமிழக அரசாங்கம் முதலமைச்சர் அவர்கள் அழைச்சி 25 லட்சம் ரூபாய் உதவித்தொகை கொடுத்திருக்கிறாங்க. அதோட இல்லாம அந்த சகோதரி நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள்ட்ட ஒரு உதவி கேட்டிருக்கிறாங்க. என்னன்னா, எங்க பகுதியில கபடி விளையாடுறதுக்கு சரியான கிரவுண்ட் இல்ல, ஒரு கிரவுண்டை நீங்க ஏற்படுத்தி தரணும்னு சொன்ன உடனே அந்த மாநகராட்சி பூங்காவில் ஒரு உள் விளையாட்டு அரங்கத்தை நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார்கள் என்றால், விளையாடுவதற்குரிய எல்லா வசதிகளையும் உருவாக்கி தர்றதுங்கிறது நாடுதான். வீட்டுல எல்லா வசதியும் நமக்கு கிடைக்காது, சாப்பாடு கொடுப்போம். அதுவும் இல்லாத பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்க சொன்னீங்களா படிச்சா பணம் செலவாகும்னு. எல்லா பள்ளிக்கூடத்திலயும் பணம் செலவாகலைங்க. எந்த காசும் செலவில்லாமல் நம்ம படிக்கலாம். பள்ளிக்கூடத்துல புத்தகம் தர்றாங்க, நோட்டு தர்றாங்க, சீருடை யூனிஃபார்ம் தர்றாங்க, காலில் போடுறதுக்கு செருப்பு தர்றாங்க, புத்தகத்தை கொண்டு போறதுக்கு பேக் தர்றாங்க, காலையில காலை உணவு தர்றாங்க, மதிய உணவு தர்றாங்க. இதோட சேர்த்து படிப்பையும் தர்றாங்க, உயர்வதற்கான வழியையும் காட்டுகிறார்கள்னா எல்லாவற்றையும் நம்முடைய இந்த நாடுதான் தருகிறது. வீடு வாசத்தை காட்டும், நாடுதான் பாதையை காட்டும். என்னதான் நாடு தருது, வீடு வாங்கி வச்சுக்கிறது. வீடு வாங்கி வச்சுக்கிறாங்க. நீங்க சம்பாதிக்காம வீட்டுக்கு போறா மதிப்பாங்களா? மதிக்க மாட்டாங்க. நான் உங்களுக்கு கேட்கிறேன், நீங்க வீட்டுல உட்கார்ந்து செல்போனை பத்தி பேசுறாங்கல்ல, பிள்ளைகளுக்கு செல்போன் கொடுக்கிறதே நம்ம அம்மாக்கள் தான். இவங்க சீரியல் பார்க்கணும். நான் உங்களுக்கு சொல்லல, சீரியல் பார்க்கணும். சீரியல் பார்க்கும்போது பிள்ளைகிட்ட செல்போன் கொடுத்துடுறது. அந்த பிள்ளை செல்போன்ல அவங்களுக்கு பிடிச்சதை பார்க்கும். ஆனால் அப்படிப்பட்ட பிள்ளைகளும் இன்னைக்கு லேப்டாப் வாங்கி
உயர்கல்விக்காக தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள்னா எல்லா வகையிலும் தமிழகம் முன்னோக்கி போகிறது. நாடு நம்மை வாழ வைக்கிறது. வீடு அதை பார்த்து சந்தோஷப்படுகிறது. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அந்த குழந்தைகளுக்கு இந்த நாட்டின் திட்டங்கள் எப்படியெல்லாம் சென்று சேர்கிறது என்பதை நேரிலேயே பார்த்த காரணத்தினால், அதாவது மனசின் அடி ஆழத்திலிருந்து அதெல்லாம் வச்சிருக்கணும். ஏன்னா யாருமே இங்க நாங்க 5 பேருமே கட்சி சார்ந்தவங்க கிடையாது, எந்த கட்சிக்காரரும் கிடையாது. நாங்க பொதுவான பேச்சாளர்கள். ஆனாலும் ஏன் இதையெல்லாம் அவங்க சொல்றாங்க அப்படின்னா, நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தங்க பயன் அடைவதை பார்க்கும் போது அதை சொல்லித்தானே ஆகணும். பொய் சொல்லணும்னு யாருக்கும் அவசியம் இல்லை. அவர் பார்த்த அத்தனை பிள்ளைகளும் ரொம்ப வறுமையிலிருந்து வந்த பிள்ளைங்க. ஆனா அரசு தந்த திட்டங்களால் வாழ்க்கையில் உயர்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் என்பதால் அந்த ஆசிரியரை என்ற அந்த அக்கறையோடு இத்தனை விஷயங்களை பதிவு செய்த திரு ராஜ்குமார் சார் அவர்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுகளை கைப்பற்றுவதாக சொல்லி, நாடுதான் ஒன்றும் சாதாரணமான விஷயம் இல்லைங்க. வீடு அப்பா நீங்க அப்பா அப்பான்னு 2 பேரும் பேசுறீங்கல்ல, நாங்க அப்பாடான்னு வந்துருக்கோம். அப்பா பிள்ளைங்களுக்கு வீடுதான் கட்டி தருவாரு, ஆனா நாடுதான் ரோடு கொண்டு கொடுக்கும். அப்பா 1 புக்கு 2 புக்கு வாங்கி தருவார், ஆனா நாடுதான் மிகப்பெரிய நூலகம் என்கின்ற அறிவின் விதையை அந்த குழந்தைகளுக்கு தரும். அப்பா என்ன செய்வார், ஒரு குழந்தையை தான் படிக்க வைப்பார், ஆனா நாடுதான் எல்லா குழந்தைகளுக்கும் பள்ளிக்கூடத்தை கட்டி தந்து படிக்க வைக்கும் என்றால் நாடு என்பது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. நாட்டுக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நான் சமீபத்துல ஒரு வீடியோ வைரல் ஆச்சு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஒரு பெண்குவின் பறவை அவன் கூட்டத்தை விட்டு தள்ளி தனியா போச்சு. எல்லாரும் பாத்தீங்களா? பார்க்கல. பெண்குவின் பறவை. அந்த ஆவண படத்தை எடுத்தவர் பேரு வெர்னர் ஹெர்ஷாக் அவர் பேரு. அவர் ஒரு ஜெர்மானிய இயக்குனர். அந்த படம் 2007 எடுக்கப்பட்டது அந்த ஆவண படம். ஆனா 1976 அவர் ஒரு புக்கு போட்டார். அவர் வாழ்க்கையில சந்திச்ச ஒரு சம்பவத்தை பத்தி ஒரு புக்கா எழுதினார். வாய்ப்பு இருக்கிறவங்க அதை படிச்சு பாருங்க. சின்ன புக்கு தான், ஆஃப் வாக்கிங் இன் ஐஸ் அப்படின்னு ஒரு சின்ன புத்தகம். 1976 இவர் நல்ல பெரிய பிரபலமான டைரக்டர். அப்பவே இவர் கூட அந்த திரைக்கதை உதவியா இருந்த ஒரு பெண், இவருடைய பெண் ஒரு தோழி, லோட்டா ஐஸ்னர்னு பேர் அந்த அம்மாவுக்கு. ரொம்ப நல்ல நெருங்கிய அன்பு தோழி அவங்க. 1976 மொபைல் கிடையாது. இவர் ஜெர்மன்ல இருக்கிறார், அந்த தோழி பாரிஸ்ல இருக்கிறாங்க. ஒரு வீட்டுக்கு ஒரு போன் வருது. நல்ல பனிக்காலம், அங்க எல்லாம் பனி பெஞ்ச வீட்டை விட்டு வெளியிலே வர முடியாது, எல்லாமே ஐஸ் கட்டியா மூடி. டெலிபோன் வருது, அட்டன் பண்றாரு. அந்த அம்மா மூச்சு திணறிக்கிட்டே பேசுறாங்க, எனக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை, பக்கவாதம் வந்துருச்சு, என்னால எங்கேயும் நகல முடியல, இன்னும் 4-5 நாள்ல நான் இறந்துருவேன் டாக்டர் சொல்லிட்டாங்க. என்னுடைய நெருங்கின நண்பர்கள், நெருங்கின சொந்தக்காரங்க எல்லாரையும் நான் பார்த்துட்டேன், கடைசியா உன்னைய பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், நீ என்னுடைய உயிர் தோழன், எப்படியாவது நீ என்னைய பார்த்துட்டு உன்னையும் பார்த்துட்டா நான் போய் சேர்ந்துருவேன். ஒரு உயிர் தோழி தன் மரணத்தின் விளிம்பில் இருந்து கொண்டு தன் நண்பனுக்கு இப்படி பேசுறாங்க. அந்த நண்பன் இடத்துல நம்ம இருந்தா எப்படிங்க போய் ஃப்ரெண்டா பார்க்க போவோம்? படகு ஒரு பிளைட்டை முடிச்சு போவோம், இல்ல ஒரு கார் எடுத்துட்டு போவோம், ஒரு பைக் எடுத்துக்காவது போவோம்ல. இந்த மனுஷன் என்ன பண்ணாரு தெரியுமா? நடந்தே போனார். ஜெர்மன்ல இருந்து பாரிஸுக்கு நடந்தே போனார். அந்த பனிக்காலத்தில் சாப்பிட உணவு கிடைக்காது, தங்குறதுக்கு இடம் இல்ல, நடந்தே போறார். 3 வாரம் நடந்து போறார். ஒவ்வொரு நிமிஷமும் மனசுக்குள்ள என்ன நினைச்சிருக்காரு தெரியுமா? என் தோழி உயிரோட இருக்கணும், என் தோழி எப்படியாவது பழச்சிடணும்னு ஆத்மார்த்த பிரார்த்தனைகளோட நடந்து போனார். 3 வாரம் கழிச்சு அவங்க வீட்டு கதவு தட்டுறாரு. இனி பிழைக்க வாய்ப்பே இல்லை என்று மருத்துவத்தால் சொல்லப்பட்ட அந்த தோழி ஓடி வந்து கதவு திறக்கிறாங்க, பழச்சுட்டாங்க. அத இப்படி சொல்றாங்க, என்னுடைய பிரார்த்தனையால் தான் என் தோழி பிழைத்தார்கள் என்று. அதுக்கப்புறம் அவங்க 10 வருஷம் நலமாக வாழ்ந்தார்கள் என்றால் இந்த சமூகம் உறவுகளை தாண்டி நல்ல நட்பு இருக்கிறது என்பதை இந்த நாடு உணர்த்தி இருக்கும். நீ அரசியல் கட்சியில பாருங்க, சாதி பார்த்து பழக மாட்டாங்க, சமயம் பார்த்து பழக மாட்டாங்க, எல்லாரையும் அண்ணன் தம்பி உடன் பிறந்தோன் என்று எதை சொல்ல வைத்தது என்றால் நல்ல நட்பு தான் சொல்ல வைத்தது. அது நாடு மட்டும்தான் தர முடியும் தவிர வேற எதுவும் தர முடியாது. அவங்க சொன்னாங்க, வீடு என்பது சுயநலத்தின் சுரங்கம் என்பது. வீடு நம்ம தான் ஜெயிக்கணும், நம்ம கணவர் ஜெயிக்கணும், நம்ம மகன் ஜெயிக்கணும். ஒரு தொழில் தொடங்கினா கூட எதிர்த்து வீட்டுக்காரங்க ஜெயிச்சா நமக்கு வயிற்று எரிச்சலா இருக்கும். ஆனா அந்த நாடுதான் அறம்னா என்ன, தர்மம்னா என்ன, நியாயம்னா என்னன்னு கற்றுக் கொடுக்கும். நான் ஒரு நடந்த சம்பவம் ஒண்ணு படிச்சேன். எகிப்துல முன்னாடி ஒரு பழக்கம் உண்டா. எகிப்துல இந்த வியாபாரிகள்லாம் இருப்பாங்கல்ல, இது வரிசையா ஒரு 100 கடை போட்டுட்டாங்க, அந்த பக்கம் 50 கடை, இந்த பக்கம் 50 கடை. அவங்க காலையில கடை திறந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு கடைக்காரங்களும் ஒரு சேர் தூக்கி வெளியில வச்சிருவாங்க, கடைக்கு வெளியில போட்டுருவாங்க. போனி ஆன உடனே ஒரு வியாபாரம் ஆன உடனே சேரை தூக்கி அந்த கடைக்காரர் உள்ள போட்டுருவாரு.
ரெண்டாவது ஒருத்தங்க பொருள் வாங்க வருவாங்கல்ல, ஒரு வெளியில எப்படி பார்ப்பாரு, எந்த கடை வாசல்லையாவது சேர் கிடக்கான்னு பார்ப்பாரு. ஒரு கடை வாசல்ல சேர் கிடந்தா என்ன அர்த்தம், இன்னும் வியாபாரம் நடக்கலன்னு அர்த்தம். இந்த கடைக்காரர் இங்க வந்தவங்க சொல்லுவாங்கன்னா, அந்த அவர் கடையில இன்னும் வியாபாரமே நடக்கல, இன்னைக்கு ஒரு நாள் நீங்க அந்த கடையில பொருள் வாங்கிக்கோங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு அவங்கள அங்க அனுப்பி வைப்பாராம். என் சக மனிதர் ஒருவன் இன்னும் வியாபாரத்தையே தொடங்காத போது நான் மட்டும் இரண்டாவது லாபம் சம்பாதிப்பது தர்மம் இல்லை என்று அவர்கள் நினைக்கிறார். யார் நினைக்க முடியும்? வீடு அப்படி சொல்ல மாட்டாங்க, அவன் எக்கடு கேட்டா உனக்கு கேட்டேன், நீ வாழ்ந்தா போதும் அப்படின்னு தான் வீடு சொல்லுமே ஒழிய, நாடுதான் அறம் பார்த்து ஒரு தொழில் கூட தர்மம் இருக்க வேண்டும் என்று இந்த மனிதர்களுக்கு கற்றுக் கொடுக்கும். வாசிப்பு எவ்வளவு பெரிய இல்லை. நம்ம முத்தமிழர் கலைஞரை பத்தி திரும்ப 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 எல்லாரும் பேசுறாங்க. அவரை கட்சி சாராமல் கூட நேசிக்க என்ன காரணம் தெரியுமா? அவருடைய தமிழ் அறிவும் சமயோஜித தன்மையும் தான். இது அவருக்கு எது தந்தது? வாசிப்பு. எது வீட்லயாவது இருக்கா பாட புத்தகம் தவிர எதையாவது தொட விடுமா? பாடத்தை எடுத்து படிச்சு போல அப்படிங்கிறாங்க. ஒரு தமிழ் புத்தகத்தை, ஒரு கவிதையை யாராவது வாசிக்க முடிகிறதா? அன்னைக்கு நான் ஒரு கவிதை படிச்சேன். இன்னைக்கு மார்ச் 8 நமக்கு வரப்போகுது. பெண்களுக்காக அரண் அப்படின்னு ஒருத்தர் ஒரு சின்ன கவிதை எழுதியிருக்கிறார். அன்று ஜன்னலில் அகப்பட்டால் பாட்டி. அன்னைக்கெல்லாம் பாட்டி நீங்க எங்க பாக்கலாம்? ஜன்னல்ல தான் பார்க்கலாம், வெளியே வர மாட்டாங்க. ஜன்னலில் அகப்பட்டால் பாட்டி, வாசல் வரை வந்தால் அம்மா. அம்மா வாசல் வரைக்கும் வந்தாங்க. வாசல் வரை வந்தால் அம்மா. இன்று நள்ளிரவு வேலை முடித்து வீடு திரும்புகிறாள் மகள், இரவு அவ்வளவு பிரகாசமாக இருக்கிறது என்று ஒரு 3 வரி கவிதையில இந்த பெண் கடந்து வந்த மிகப்பெரிய சாதனையை பதிவு செய்ய முடியுதுல. ஒரு பாட்டி வீட்டு வாசலுக்கு கூட வரல, அம்மா வாசல கூட தாண்டி வரல. ஆனா இன்னைக்கு பொம்பளை பிள்ளைங்க ஐடி கம்பெனில வேலை பார்த்து 1 மணி 2 மணி நைட்டுக்கு வர்றாங்க. நைட்டு பிரகாசமா இருக்குன்னா அவங்க கல்வியின் ஒளி இவ்வளவு பிரகாசமாக இருக்கிறது என்பதை இந்த நாடுதான் தன்னுடைய வாசிப்பின் மூலமாக உணர்த்த முடியும் என்று ரொம்ப அழகா பேசியிருக்கிறாங்க. நம்ம பள்ளிக்கூடம்ங்கிறது சாதாரண நினைச்சிட முடியாதுங்க. பள்ளிக்கூட மைதானம் கூட அவ்வளவு முக்கியமானது. மாவீரன் நெப்போலியன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். உலக சரித்திரத்திலே 2 பேரை தான் மாவீரன் சொல்றோம். ஒருத்தர் மாவீரன் அலெக்சாண்டர், இன்னொருத்தர் மாவீரன் நெப்போலியன். மாவீரன் நெப்போலியன் 69 போர்கள்ல ஜெயித்தவர். ஒரு புதிய பிரான்ஸ் தேசத்தையே உருவாக்கியவர். யாராலையும் ஜெயிக்க முடியாது என்று கொண்டாடப்பட்ட மாவீரர். அந்த மாபெரும் வீரனை, மாவீரன் நெப்போலியனை பிரிட்டிஷ் அரசாங்கத்துல பிரிட்டிஷ் தளபதி ஒரு சாதாரண வெலிங்டன் பிரபு ஒரு படை வீரன் ஜெயிச்சுட்டான். ஒரு சின்ன படத்தளபதி ஜெயிச்சுட்டான். உலகமே உறைஞ்சு போய் நிற்குது. எப்படிங்க அவ்வளவு பெரிய ஆளை வாட்டர்லூங்கிற போர்ல நீங்க ஜெயிச்சீங்கன்னு கேட்ட போது அந்த வெலிங்டன் பிரபு ஒரு வார்த்தை சொன்னார். இன்னைக்கும் அது பொண்ணு எழுத்துக்களால் பொறிக்க வைக்கப்பட்டிருக்கிறது. The battle of Waterloo was won on the playground of Eden அப்படின்னு சொன்னார். நான் பள்ளிக்கூட மைதானத்தில் ஃபுட்பால் கேப்டனாக இருந்த போது எனக்கு கிடைத்த தலைமைத்துவம் இன்றைக்கு இந்த போரில் ஜெயிப்பதற்கு காரணமாக இருந்தது என்று ஒரு படைத்தளபதி சொன்னார் என்றால், இன்றைக்கு நம்முடைய முதல்வர் இவ்வளவு பெரிய உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கிறார் என்றால், சின்ன வயசுல இருந்து அவர் இந்த கட்சி இயக்கங்களில் ஒவ்வொரு ஊரா போய் ஒரு தொண்டனாக இருந்து என்ன கற்றுக்கொண்டாரோ அதுதான் இன்றைக்கு தலைவனாக மாற்றியது. அந்த அடிமட்டத்துல இருந்து வருவதுதான் நம்ம வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றியை தரும். அது எல்லாத்தையுமே நாடுதான் தரும் அப்படின்னா இந்த 2 பாவமா நம்மளை கட்டி விட்டுருவாங்க போல இருக்கு. அவ்வளவு பதக்கம் இருக்கு. வேற நோன்புல இருந்து இந்த பையன் காலையில 6 மணிக்கு முன்னாடி சாப்பிட்டவரு வீர கயிறு முடிச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு. எப்படியாவது எங்களை காப்பாத்தி விட்டுருங்க, ஒன்னும் கவலைப்படாது. இந்த உறவுகள் அப்படிங்கிறதுக்கு அவங்க விட்டுற முடியுமா? நாங்க முதல்வர் அவர்களுடைய வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படிங்கிற விழாவுக்கு என்னையும் கூப்பிட்டுருந்தாங்க. நானும் போய் ஒரு 2 நிமிஷம் பேசுறேன். நான் என்னுடைய கருத்தை தெற்கு பகுதியில் இருந்து வந்த ஒரு பெண்ணாக நான் பதிவு செஞ்சேன். ஒரு 10 ரூபாய் கதை சொல்லி நான் சொன்னேன். அந்த மேடையில துளசிமதி அப்படிங்கிற அந்த பேட்மிண்டன் வீராங்கனைக்கு முதல்வர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய பரிசு வழங்கினார். அப்ப அந்த பொண்ணு கையில மைக் எடுத்துட்டு சொன்னாங்க, கண்கள்னு ஒரு படம் வந்தது. அதுல ஒரு அப்பா தன்னுடைய பிள்ளைகளுக்கு மல்யுத்தம் கற்று தருவார். ஆனா எங்க அப்பா எனக்கும் என் அக்காவுக்கும் சொல்லிக் கொடுப்பதற்காகவே பேட்மிண்டன் கற்றுக் கொடுத்தார். மாற்றுத்திறனாளியாக இருக்கிற என்னை பேட்மிண்டன் வீராங்கனையாக மாற்றியது எங்க அப்பா முருகேசன் தான் என்று அந்த மேடையில் அவர் பதிவு செய்தார். நாடு நம்ம ஜெயிச்ச பிறகு கொண்டாடும், பாராட்டும், விருதுகள் கொடுக்கும். ஆனா அந்த வெற்றியை கொண்டு வந்து தருவது வீடாகத்தானே இருக்கிறது என்று இவங்க ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க. 2 விஷயம் சொல்லிடுறேன். எத்தனை உறவுகள் வாழ்க்கையில வரலாம் போகலாம், ஆனா 2 உறவு இருக்கு இல்லையா? ஜார்க்கண்ட்ல ஒரு துப்புரவு பணியாளர் இருந்தாங்க. அவங்க பேர் சுமித்ரா தேவி.
துப்புரவு பணியாளர்னு தெரியுங்களா, அவங்க தூய்மை பணியாளர் அந்த வேலையை பாக்குறவங்க ரிட்டையர்ட் ஆகுறாங்க. கிட்டத்தட்ட 30-32 வருஷம் லீவே போடாம வேலை பார்த்து நல்ல சின்சியர் ஒர்க்கர் ரிட்டையர்ட் ஆகுறாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன விழா வைக்க நினைக்கிறாங்க. இந்த நகராட்சியில இருந்து நல்ல வேலை பார்த்த அந்த அம்மாவுக்கு ஒரு சின்ன விழா வைப்போம்னு அங்க உள்ள எல்லாம் சேர்ந்து ஆபீசர்லாம் சேர்ந்து நடத்துறாங்க. திடீர்னு விழா தொடங்குற நேரம் பீகார்ல இருக்கிற ஒரு மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் வர்றாரு. இன்னும் கலெக்டர் எல்லாம் வர்றாருன்னு ஒரு மேடையில ஏற்றி உட்கார வைக்கிறாங்க. திடீர்னு அந்த ஊர்ல இருக்கிற பெரிய டாக்டர் ஒருத்தர் வந்துட்டாரு. விழா தொடங்கின உடனே ஒரு பெரிய ரயில்வே இன்ஜினியர் வந்து உட்காந்துட்டாரு. சரி, கலெக்டருக்கு ரொம்ப வேலை இருக்கும், அவர் எதுக்கு வந்தாருன்னு தெரியல அந்த விழாவுக்கு, அவரை யாரும் இன்வைட் பண்ணவே இல்லை. அவரை பேச வச்சு அனுப்பிடுவோன்னு, ஐயா இங்க பேசிட்டு கிளம்புங்க. அவர் மைக்கு முன்னாடி வந்து பேச வர்றாரு. இந்த சுமித்ரா தேவி அம்மாவை உங்களுக்கு தூய்மை பணியாளராகத்தான் தெரியும். ஆனா அந்த அம்மாவுக்கு 3 குழந்தைங்க. அந்த குழந்தைங்க சின்ன சின்ன பிள்ளைகளா இருக்கும் போதே கணவர் இழந்துட்டாரு. அப்ப இருந்து இந்த தூய்மை பணியாளர் வேலையை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. கஷ்டப்பட்டு உழைச்சி அவங்க பிள்ளைகளை எல்லாம் நல்லா படிக்க வச்சு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. அந்த பிள்ளைகள் எல்லாம் நல்லா சம்பாதிக்காங்க. இந்த பசங்க சொன்னாங்க, ஏமா நீ இனிமே இந்த வேலைக்கு போற, இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ பாக்கணுமா, நாங்க தான் நல்லா சம்பாதிக்கிறோம்ல, நீ வேலையை விட்டு நின்றுன்னு சொல்லும் போது அவங்க அம்மா சொன்னாங்க, என்னடா பேசுற, இந்த வேலையை வச்சுதான் அவங்களை எல்லாம் ஆளாக்கி இருக்கிறேன், கடைசி வரைக்கும் இந்த வேலையை நான் பார்த்துட்டு ரிட்டையர்ட் ஆகிட்டு தான் வெளியில வருவேன்னு அந்த அம்மா சொன்னாங்க. இந்த அம்மாவுடைய ஒரு பையன் ரயில்வே இன்ஜினியரா அங்க உட்கார்ந்து இருக்கிறாரு, இன்னொரு பையன் டாக்டரா அங்க உட்கார்ந்து இருக்கிறாரு, இன்னொரு பையன் கலெக்டரா உங்க முன்னால் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன உங்க கூட்ட மட்டும் கூட்டு கைப்பற்றி. ஒரு தாய் நினைத்தால் யார் உதவியும் இல்லாமல் தன்னுடைய உழைப்பால் தன் பிள்ளைகளை மிகப்பெரிய உயரத்திற்கு கொண்டு வரும் என்று அந்த தாய் தெரிவித்தார். அம்மா அப்படிங்கிற ஒரு சாதாரணமா ஒரு சின்ன வைரல் வீடியோ உண்டு. ஒரு 10 வயசு பையன் அவங்க அம்மாட்ட கேட்கிறான், எப்ப பார்த்தாலும் நீ என்னையே திட்டுற, நான் ஜாலியா இருக்கேன், அப்பா மட்டும் என்ன கஷ்டமா பண்றாரு, அவரும் ஜாலியா தான் இருக்கிறார், நல்லா சாப்பிடுறாரு, மொபைல் பாக்குறாரு, தூங்குறாரு, அவரும் ஜாலியா தானே இருக்கிறார். அவங்க அம்மா பாக்குறாங்க, அப்படியா நினைக்கிறார். 2 பேரும் வெளியே வந்தாங்க. அப்பாவே வெளியில கொண்டு வந்து நிப்பாட்டியாச்சு. இந்த பையனையும் ஒரு கோடு போட்டு நிக்க வச்சுட்டாங்க. இப்ப சொன்னாங்க, யாருக்கு 10 வயசுக்குள்ள சொந்த சைக்கிள் கிடைச்சிச்சோ அவங்க ஒரு ஸ்டெப் முன்னாடி வாங்க. இந்த பையன் ஒரு ஸ்டெப் முன்னாடி இருந்தா அவங்க அப்பா அங்கேயே இருந்தாங்க. யாருக்கு 10 வயசு வரைக்கும் ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் ஒரு ட்ரெஸ் இல்ல 2 ட்ரெஸ் கிடைச்சிச்சோ அவங்க ஒரு ஸ்டெப் முன்னாடி வாங்க. அந்த பையன் முன்னாடி வந்தா அவங்க அப்பா அங்கேயே இருந்தாங்க. யாரு 10 வயசு வரைக்கும் வேலைன்னா என்னன்னே தெரியாது, காசுடைய அருமைன்னா என்னன்னே தெரியாம இருக்கீங்களோ அவங்க ஒரு ஸ்டெப் முன்னாடி வாங்க. அந்த பையன் முன்னாடி வந்தா அப்பா அங்கேயே இருந்தார். நான் இப்படியே பாக்குறேன்னா அப்பா அங்கேயே இருக்கிறார். இப்ப பாக்குறான் அப்படின்ட்டு 10 வயசு வரைக்கும் யாரு வாடகை சைக்கிளுக்கு ஒரு 50 காசு இல்லாம கஷ்டப்பட்டீங்களோ அவங்க ஒரு ஸ்டெப் முன்னாடி வாங்க. அப்பா ஒரு ஸ்டெப் முன்னாடி வாங்க. யாரு 10 வயசு வரைக்கும் பிறந்த நாளுக்கு கூட புது ட்ரெஸ் கிடைக்காம, அப்படியே கிடைச்சா கூட யூனிஃபார்ம் தான் புது ட்ரெஸ்ஸா கிடைச்சவங்க யாரோ அவங்க ஒரு ஸ்டெப் முன்னாடி வாங்க. அப்பா ஒரு ஸ்டெப் முன்னாடி இருந்தாரு. யாரு 10 வயசுக்குள்ள லீவுக்கு பக்கத்துல இருக்கிற இரும்பு கடைக்கும் சைக்கிள் கடைக்கு வேலைக்கு போனீங்களோ அவங்க ஒரு ஸ்டெப் முன்னாடி வாங்க. அப்பா ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்தார். இப்ப பையன் ஓடி போய் அப்பாவை கண்ணீரோடு கட்டி கொண்டு சொன்னார், 10 வயசுல எனக்கு என்னென்னமோ கிடைச்சிருக்கு, சாரிப்பா உனக்கு தான் எதுவுமே கிடைக்கல, நீதான் உண்மையிலேயே கஷ்டப்பட்ட. உள்ள இளவர்களுக்கு நான் சொல்லிடுறேன், உங்க வாழ்க்கையில இன்னைக்கு உங்களுக்கு என்னென்ன கிடைச்சிருக்கோ அது எதுவுமே உங்க வயசு வரைக்கும் உங்க அப்பாவுக்கு கிடைக்கவே இல்லை. உங்க அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும் என்றால் உங்களுக்கு இன்னைக்கு என்னெல்லாம் கிடைச்சிருக்கோ அது எதுவுமே உங்க அப்பாவுக்கு கிடைக்கவில்லை. ஆனா அப்பா அதை பத்தி கவலைப்படவே இல்லை. எனக்கு கிடைக்காத எல்லாம் என் பிள்ளைக்கு கிடைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய லட்சியம் என்று நினைப்பதுதான் ஒரு தகப்பனின் கனவு. இந்த வீடா நாடா பேசுற 2 பக்கமுமே அரசாங்கத்தையும் உள்ள சேர்த்து கொண்டு வந்து பேசினாங்க. என்ன காரணம்னா நம்ம முதல்வர் அவர்களுடைய பிறந்த நாள் விழாவில் பேசுகிறோம் என்கின்ற காரணத்திற்காக. ஒன்று நீங்க யோசிச்சு பாருங்க, உலக தலைவர்களாக இருந்தாலும் சரி, தேச தலைவர்களாக இருந்தாலும் சரி, நாட்டுக்காக உழைத்தவர்கள் தங்களை எப்படி அடையாளம் காணுகிறார்கள்? மகாத்மா காந்தி என்பதை விட காந்தி தாத்தா என்பதில் தான் அவர் பெருமை கொள்கிறார். ஜவஹர்லால் நேரு என்பதை விட நேரு மாமா என்பதில் தான் அவர் ஓகி கொள்ளுகிறார். பெரியார் என்பதை விட தந்தை பெரியார் என்பதில் தான் அவர் பெருமிதம் கொள்ளுகிறார். முதல்வர் ஸ்டாலின் என்பதை விட எங்க அப்பா ஸ்டாலின் என்று சொல்வதில் தான் அவர் மிகப்பெரிய கர்வமும் கம்பீரமும் கொள்ளுகிறார் என்றால், அறிஞர் அண்ணாதுரை என்பதை விட எங்கள் அண்ணா என்பதில் தான் அவர் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைந்தார். அவர் ஒவ்வொரு கடிதமும் என் தம்பிக்கு என்றுதான் இருக்கிறார். தம்பி சேவல் கூடுகிறது, நான் இறந்து சென்றேன். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு என்ன காரணம் தெரியுமா? அந்த கரகரத்த குரலால் என் இனிய உடன் பிறப்புகளே என்று
ஒவ்வொரு தமிழனையும் தான் உடன் பிறந்தவனாக நேசித்த அந்த குடும்ப நேசம் தான். நான் கூட ஒரு மேடையில சொன்னேன், இந்த குடும்ப கட்சின்னு சொல்றாங்க. உண்மைதான். எல்லாரையும் தன் குடும்பமாக நேசிக்கிற கட்சி குடும்ப கட்சியாகத்தான் இருக்க முடியும் என்று சொன்னேன். நாட்டு தலைவர்களாக இருந்தாலும் அவர்கள் வீட்டில் ஒருவரால் நேசிக்கப்படுவதால் தான் இவ்வளவு பெரிய இமாலய வெற்றியை கொண்டு வர போகிறார்கள். அடுத்த வெற்றியும் நம்முடைய அப்பா ஸ்டாலின் அவர்களுக்கே என்று இந்த பிறந்த நாள் தேதியில் எங்களுடைய வாழ்த்துக்களையும் அன்பையும் அவர்கள் தெரிவித்து கழக உடன்பிறப்புகள் இவ்வளவு அன்போடு இருந்து எங்கள் பட்டிமன்றத்தை கேட்டதற்காக உங்கள் அத்துணை பேருக்கும் எங்கள் இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவித்து, அமுதா மேடம் இத்தனை நாள் எங்க கூடவே எங்களை பின்தொடர்ந்து பத்திரமா நாங்கள் இந்த நிகழ்ச்சி முடிக்கிற வரைக்கும் உடனிருந்த அமுதா அவர்களுக்கும் அத்துணை நல்ல உள்ளவர்களுக்கும் பட்டிமன்ற அறிஞர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறோம். வீடே என்று சொல்லி விடைபெறுகிறோம்.